Motion, Standard 9, Unit 2, Science. Introduction. Motion is a change in the position of an object with respect to its surrounding. Motion அப்படின்றது என்னென்னா ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து நகருது, அதோடைய பொசிஷனை அதோடைய இடத்த சேஞ்ச் பண்ணுறது, அதுதான் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். எவ்ரிதிங் இந்த யூனிவர்ஸ் இஸ் இன் மோஷன். நம்மளுடைய அந்த யூனிவர்ஸில் எடுத்துக்கிட்டோன்னா எல்லாமே ஏதோ ஒரு வகையில் மோஷனில் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தன்னுடைய பொசிஷன் மாறிட்டே தான் இருக்குது. ஈவன் தோ an object seems to be not moving, actually it is moving because the earth is moving around the sun. ஒரு பொருள் நம்ம வச்ச இடத்துல அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கண்ணுக்கு அது மூவே ஆகாத மாதிரி தான் தெரியுது. ஆனாலும் கூட அதுவும் ஒரு வகையில் மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. ஏன்னா நம்மளோட எர்த் சன்னை சுற்றி வந்துட்டுருக்கிறதுனால டோட்டலாகவே எல்லாமே மூவிங்கில் தான் இருக்குது, மோஷனில் தான் இருக்குது. யூ மே see objects moving in your surroundings. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் மூவ் ஆகிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். கார்ஸ் அலாங் த ரோடில் கார் போகிறத பார்க்குறோம். ட்ரெயின்ஸ் அலாங் த ட்ராக்ல ட்ரெயின் போகிறத பார்க்குறோம். ஏரோப்ளைன்ஸ் இந்த ஸ்கை ஆர் ஆல் மூவிங், ஸ்கையில் ஏரோப்ளைன்ஸ் மூவ் ஆகிறது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே மூவிங்கில் தான் இருக்குது. தீஸ் மூமெண்ட்ஸ் ஆர் ஒன் டைப் ஆஃப் மோஷன். இந்த நகர்வை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு வகையான ஒரு மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். யூ மே see the fan rotating in the ceiling. நம்ம வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஃபேன் சீலிங்கில் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், சுற்றிட்டு இருக்கு. திஸ் இஸ் another type of motion. இதுவும் ஒரு வகையான நகர்வு தான், மோஷன் தான். when you are playing in swing it moves to and fro. நம்ம ஊஞ்சல் ஆடும்போது நம்மளோட ஊஞ்சல் எப்படி ஆகும், முன்னும் பின்னும் ஆடுது, அதை to and fro அப்படின்னு சொல்கிறோம். this is also a type of motion. இதுவும் ஒரு வகையான மோஷன் தான். மோஷன் இஸ் டிஸ்கிரைப்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ், ஸ்பீட், அக்சலரேஷன் அண்ட் டைம். இந்த நகர்வு, இந்த ஒரு பொசிஷன் இன்னொரு பொசிஷன் மாறக்கூடிய இந்த ஒரு செயல், தட் இஸ் மோஷனை எதை வச்செல்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னா டிஸ்டன்ஸ், எவ்வளோ தூரத்துக்கு போயிருக்குன்னு சொல்லலாம். ஸ்பீடு, எவ்வளோ ஸ்பீடில் அந்த தூரத்தை அது கடந்து போயிருக்குன்னு சொல்லலாம். ஆக்சலரேஷன் என்பது ஸ்பீடோடு சேர்ந்து டைரக்ஷனை சொல்லும் போது நம்ம அதை ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் டைம், எவ்வளோ நேரத்தில் அவ்வளோ டிஸ்டன்ஸாக அது போய் கடந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 4 விஷயத்தையும் நம்ம இந்த ஒரு மோஷன் அப்படிங்கிறத வச்சு தெளிவாக சொல்லலாம். இன் திஸ் லெசன் வில் ஸ்டடி அபவுட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன். ஸோ இந்த லெசனில் நம்ம இதை பற்றி எல்லாமே படிக்க போகிறோம். என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் இருக்குது, ஈக்குவேஷன்ஸ் என்ன மோஷனுக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, வெலாசிட்டினா என்ன, ஆக்சலரேஷன்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ரெஸ்ட் அண்ட் மோஷன். ரெஸ்ட்னா என்ன, மோஷன்னா என்னன்னு சொல்லி பார்க்குறோம். ரெஸ்ட்ன்றது ஒரே இடத்துல இருக்கிறது, மோஷன்ன்றது நகர்றது. ஸோ அதை நம்ம இங்கே பார்க்கலாம். இன் ஃபிசிக்ஸ் த ஆப்ஜெக்ட்ஸ் விட் டு நாட் சேஞ்ச் தர் பொசிஷன் ஆர் செட் டு பி அட் ரெஸ்ட். நம்ம ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த பொருள் தன்னுடைய இடத்துலேருந்து மாறாமல் நகராமல் இருக்கோ அது ரெஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறோம். while those which changes their position are said to be in motion. எந்த ஒரு பொருள் தன்னுடைய இடத்த சேஞ்ச் பண்ணிக்குதோ, மாறி போதோ, அந்த ஒரு பொருள் மோஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அ புக் லையிங் ஆன் அ டேபிள். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு புக்கு டேபிள் மேலே இருக்குது. அந்த வால்ஸ் ஆஃப் தி ரூம் ஆர் அட் ரெஸ்ட். நம்ம ரூமில் இருக்கக்கூடிய செவர்கள் எல்லாம் நகராமல் ரெஸ்ட்டில் இருக்குது. கார்ஸ் அண்ட் பஸ்ஸஸ் ரன்னிங் ஆன் தி ரோடு, பேர்ட்ஸ் அண்ட் ஏரோப்ளைன்ஸ் ஃப்ளைங் இன் தி ஏர் ஆர் இன் மோஷன். இப்போது ரெஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி காரு பஸ் எல்லாம் ரோடில் போகிறது, பேர்ட்ஸ் ஏரோப்ளைன்ஸ் எல்லாம் பறக்கிறது, அது எல்லாமே மோஷன் அப்படின்றதுக்கு, நகர்வு அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. மோஷன் இஸ் அ ரிலேட்டிவ் phenomenon. This means an object appearing to be in motion to one person can appear to be rest as viewed by another person. ஸோ இது ரிலேட்டிவ் ஃபினாமினான் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒரு பொருள் நகராமல் இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஒருத்தருடைய கண் பார்வைக்கு அது நகர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூ இருக்கும். அது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீஸ் ஆன் ரோட் சைட்ஸ் would appear to move backward for a person traveling in a car. நம்ம இப்போ கார்லேயோ பஸ்லேயோ நகர்ந்துட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், போயிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த மரங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு பின்னாடி அப்படியே அது வேகமாக போகிற மாதிரியே, நகர்ந்து போகிற மாதிரியே நமக்கு தெரியும் பார்க்குறதுக்கு. while the same tree would appear to be at rest for a person standing on the roadside. ஆனால் அதே மரம், இப்போ நமக்கு ஒரு மரம் வேகமாக நம்ம பின்னாடி வேகமாக அது ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரியும். ஆனால் அதே மரம் அந்த ரோட் சைடில் நின்றுட்டுருக்கிற ஒரு பர்சனுக்கு, நகராமல் நின்றுட்டுருக்கார் இல்லையா ஒருத்தர், அவருக்கு பார்த்தா அந்த மரம் நகராமல் தான் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இதை ஒரு ரிலேட்டிவ் ஃபினாமினான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தருக்கு நகர்ற மாதிரி இருக்கிறது, ஒருத்தருக்கு நகராமல் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கறது.
டைப்ஸ் ஆஃப் மோஷன் இன் ஃபிசிக்ஸ் மோஷன் கேன் பி கிளாஸிஃபைட் ஆஸ் பிலோ. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த நகர்வு அப்படிங்கிற விஷயத்த, மோஷன் அப்படிங்கிற விஷயத்த இப்படியெல்லாம் பிரிக்கிறாங்க. லீனியர் மோஷன், மோஷன் அலாங் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஒரு பொருள் நேராக நகர்ந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். சர்க்குலர் மோஷன், மோஷன் அலாங் அ சர்க்குலர் பாத். இப்போ ரவுண்டாக அப்படியே சர்க்கிள் ஷேப்பில் அதோடைய பயணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை சர்க்குலர் மோஷன் அப்படிங்கிறோம். ஆசிலேட்டரி மோஷன், ரெப்படேட்டிவ் டு அண்ட் ஃப்ரோ மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். ஒரே சேம் டைமில் முன்னும் பின்னும் நகர்ந்துட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்கிறது. தட் இஸ் டு அண்ட் ஃப்ரோ, முன்ன பின்ன நகர்ந்துட்டே இருக்கிறது ஆசிலேட்டரி மோஷன். ரேண்டம் மோஷன், மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் விச் டஸ் நாட் ஃபாலோ இன் எனி ஆஃப் தி அபவ் கேட்டகரி. ரேண்டம் அப்படின்றது இப்போ நம்ம லீனியர் ஸ்ட்ரெயிட்டாக போகிறது, சர்க்குலர் ஷேப்பில் போகிறது, முன்ன பின்ன நகர்றது, அந்த மாதிரி எந்த ஒரு கேட்டகரியும் இல்லாமல் அது இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் போகிறது, அந்த மோஷனை தான் வந்து நம்ம ரேண்டம் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம்ன்றது ஒரே மாதிரி, நான் யூனிஃபார்ம்ன்றது மாறி மாறி போகிறது அந்த. ஸோ யூனிஃபார்ம் மோஷன் என்ன பார்க்குறேன். கன்சிடர் அ கார் விச் கவர் 60 கிலோமீட்டர்ஸ் இன் ஃபஸ்ட் ஹார். இப்போ ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் ஆகிடுச்சு நம்ம பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் காரில். அப்போ அந்த 1 மணி நேரம் நம்ம கடந்த உடனே நம்ம எவ்வளோ தூரம் போயிருக்கோம் அப்படின்னா 60 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கோம். 60 கிலோமீட்டர்ஸ் இன் செகண்ட் ஹார். இப்போ அடுத்த 1 மணி நேரத்தில் அதே 60 கிலோமீட்டர் தான் நம்ம கடந்திருக்கோம். அப்போ இதில் ஒரு 60, அதில் ஒரு 60, 120 கிலோமீட்டர்ஸ் நம்ம கடந்திருப்போம் 2 மணி நேரத்தில். அண்ட் அனதர் 60 கிலோமீட்டர்ஸ் இந்த தேர்ட் ஹார் அண்ட் ஸோ ஆன். மறுபடியும் அடுத்த 1 மணி நேரம் நம்ம கடந்து போய் பார்த்தா அதே 60 கிலோமீட்டர் வந்து நம்ம கடந்திருப்போம். the car covers equal distance at equal intervals of time. ஸோ அந்தந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த குறிப்பிட்ட அளவு சேமாக கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம கடந்திருக்கோம் அப்படின்னா அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். we can say that the motion of a car is in uniform. கார் வந்து ஒரே மாதிரியான ஒரு நகர்வில் வந்து இருக்குது, ஸ்பீடில் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். an object is said to be in uniform motion if it covers equal distance and equal intervals of time. ஸோ நம்ம எப்போ ஒரு பொருள் வந்து யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒரே அளவு அந்த டைமில் ஒரு குறிப்பிட்ட அந்த சேம் டைமில் சேம் அளவு டிஸ்டன்ஸ் வந்து அது கடந்திருக்கு, தூரத்தை வந்து அது கடந்து போயிருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம யூனிஃபார்ம் மோஷன் அப்படிங்கிறோம். ஹவுஸ்எவர் பிக் ஆர் ஸ்மால் தீஸ் டைம் இன்டர்வல்ஸ் மேபி. ஸோ அந்த டைம் இன்டர்வல் வந்து 1 நிமிஷமாக இருக்கலாம், 1 மணி நேரமாக இருக்கலாம், 4 மணி நேரமாக இருக்கலாம். டைம் சின்ன டைமோ சின்ன அளவு டைமோ இல்லை பெரிய டைமோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த குறிப்பிட்ட டைமிங்ஸில் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்து அது கடந்திருந்தால் அது யூனிஃபார்ம் மோஷன். நான் யூனிஃபார்ம் மோஷன், அதாவது சரியாக அந்த டைமோ அந்த டிஸ்டன்ஸோ மாறி வர்றது நான் யூனிஃபார்ம், சரியானபடியாக அதோடைய ஸ்பீடு இல்லைன்றத சொல்கிறது நான் யூனிஃபார்ம் மோஷன். நவ் கன்சிடர் அ பஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் ஸ்டாப். இப்போ பஸ் வந்து ஒரு ஸ்டாப்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இட் ப்ரொசீட் ஸ்லோலி when it passes through க்ரௌடட் ஏரியா ஆஃப் தி ரோடு. இப்போ ரொம்ப கூட்டமாக ஒரு ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஏரியாவை கடந்து போகும்போது பஸ் என்ன பண்ணோம், ரொம்ப ஸ்லோவாக அப்படியே போகும். சப்போஸ் இட் மேனேஜஸ் டு ட்ராவல் மியர்லி 100 மீட்டர் இன் 5 minutes டியூ டு ஹெவி டிராஃபிக் அண்ட் இஸ் ஏபிள் டு ட்ராவல் அபவுட் 2 kilometers in 5 minutes when the road is clear. இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்கள். இப்போது ஒரு 5 நிமிஷத்தில் ரொம்ப ஹெவியாக டிராஃபிக் இருக்குது, 5 நிமிஷத்தில் அதால் வெறும் 100 மீட்டர் மட்டும்தான் கடந்து போக முடிஞ்சுது. ஆனால் அதால் எவ்வளோ போக முடியும் அதே 5 நிமிஷத்தில் அப்படின்னா 2 கிலோமீட்டர் போகக்கூடிய திறன் வந்து அதுக்கு இருக்குது. ஆனால் அதே 5 நிமிஷத்தில் 100 மீட்டர் தான் அது கடந்து வந்திருக்கு. ரோடு வந்து கிளியராக இருந்ததுன்னா 2 கிலோமீட்டர் போயிட்டு இருந்திருக்கு அந்த 5 நிமிஷத்தில். ஹென்ஸ் த மோஷன் ஆஃப் தி பஸ் இஸ் நான் யூனிஃபார்ம். அதனால் என்ன சொல்கிறாங்க, இந்த பஸ்ஸுடைய அந்த ஸ்பீட் வந்து யூனிஃபார்மாக இல்லை. அடுத்தடுத்த டைமிங் கேப்ஸில் அது வெவ்வேறு மாதிரியான கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் காட்டுறதுனால அது யூனிஃபார்மான ஸ்பீடில் வந்து அது போய்கிட்டு இல்லை. தட் இஸ் இட் ட்ராவல்ஸ் அன்இக்குவல் டிஸ்டன்ஸ் அண்ட் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். சேம் டைம் கேப்பில் வெவ்வேறு டிஸ்டன்ஸ் வந்து இது கடந்து போகுது. அதனால் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படிங்கிறோம். Thus an object is said to be in non-uniform motion if it covers unequal distances in equal intervals of டைம். அதை தான் மறுபடியும் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு பொருள் சேம் டைம் இன்டர்வலில் வெவ்வேறு அளவு டிஸ்டன்ஸ் கடந்திருந்தா அந்த டிஸ்டன்ஸ் வந்து மாறி மாறி இருக்குது அப்படின்னா அது வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்டன்ஸ்னால் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கன்சிடர் அ பாடி மூவிங் ஃப்ரம் தி பாயிண்ட் ஏ. இப்போ ஒரு பொருள் வந்து ஏலேருந்து மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இட் மூவ்ஸ் அலாங் தி பாத் கிவன் இந்த ஃபிகர் 2.1. இப்போ இந்த ஃபிகரில் பார்த்தீங்கன்னா இப்படி வளைஞ்சு இப்படி மேலே போய் கீழே வந்து பிஏ போய் சேர்ந்துருக்கா. ஸோ அந்த வழியாக இப்போது ஏலேருந்து தொடங்கி மேலே போய் அப்படியே கீழே இறங்கி
reach the point B. இப்போ B அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. The total length of the path traveled by the body from A to B is called the distance traveled by the body. இப்போ Aலேருந்து B வரைக்கும் எவ்வளோ தூரம் அது கடந்திருக்கு அப்படின்றது தான் வந்து இங்கே distance அப்படின்னு சொல்கிறோம். The length of the straight line A and B is called the displacement of the body. இப்போ அதே Aலேருந்து B வரைக்கும் நடுவில் ஒரு சென்டரில் ஒரு கோடு மட்டும் போட்டிருக்கோமா, ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கா, அதை அளந்து பார்த்தா அதை தான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ வளைஞ்சு நெளிஞ்சு போகிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்டன்ஸ், கடந்து போயிருக்கக்கூடிய தூரம். அதே ஏலேருந்து பியில் வரைக்கும் இருக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கு கிட்டக்க ஒரு வழி இருந்தால், கிட்டையா ஒரு டிஸ்டன்ஸ் இருந்தால் அது எவ்வளோ அப்படின்னு சொல்கிறது தான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். Distance. The actual length of the path traveled by a moving body irrespective of the direction is called the distance traveled by the body. Distance அப்படின்னா என்னென்னா, ஆக்சுவலாக நம்ம எவ்வளோ தூரம் பயணம் பண்ணியிருக்கோம், அது எந்த டைரக்ஷனில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் நம்ம எவ்வளோ தூரம் பயணம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லுச்சு அப்படின்னா அதுதான் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறோம். இட் இஸ் மெஷர்ட் இன் மீட்டர் இன் எஸ்ஐ சிஸ்டம். நம்ம இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அதான் எஸ்ஐ சிஸ்டம்னு சொல்கிறோம். இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம டிஸ்டன்ஸை மீட்டர் அப்படின்றதுல தான் அளக்குவோம். இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி ஹேஸ் மேக்னிடியூட் ஒன்லி. ஸ்கேலார் வெக்டர் அப்படின்னு ரெண்டு குவான்டிட்டிஸ் சொல்கிறோம். ஸ்கேலார் அப்படின்னா டைரக்ஷன் சொல்லாது, வெறும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆயிருக்கு இல்லை எவ்வளோ எவ்வளோ இருக்குது அப்படின்றத மட்டும்தான் சொல்லுவோம், மேக்னிடியூட் மட்டும்தான் சொல்லுவோம். அதனால் இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து நம்ம டைரக்ஷன் கேர் பண்ணாமல் இருக்கிறதுனால இது வந்து நம்ம ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். Displacement. It is defined as the change in position of the moving body in a particular direction. Displacement எதை சொல்லும் அப்படின்னா, ஒரு பொருளுடைய பொசிஷன் மாறி இருக்கிறது எந்த டைரக்ஷனில் பர்டிகுலராக இது மூவ் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி டைரக்ஷனை குறிப்பிட்டு சொல்கிறதுனால இதை வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்கிறோம். இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது வெக்டார் குவான்டிட்டி, அதாவது எந்த டைரக்ஷனுன்னு சொல்லும், எந்த அளவு தூரம், எந்த அளவு அப்படி அளவையும் சொல்லும், எந்த டைரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் வந்து இதை வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஆல்சோ மெஷர்ட் இன் தி மீட்டர் இன் எஸ்ஐ சிஸ்டம். இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸில் எடுத்துக்கிட்டால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் கூட நம்ம மீட்டரில் தான் அளந்து சொல்லுவோம். ஸ்பீட், வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். நம்ம டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தோம் இல்லையா, அதை தொடர்ந்து ஸ்பீட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் என்ன. ஸ்பீட் இஸ் த குவான்டிட்டி விச் ஷோஸ் ஹவு ஃபாஸ்ட் த பாடி இஸ் மூவிங். ஸ்பீடுன்றது எதை சொல்லணும்னா எவ்வளோ வேகத்தில் ஒரு பொருள் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்பீடு. பட் வெலாசிட்டி இஸ் அ குவான்டிட்டி விச் ஷோஸ் த ஸ்பீட் ஆஸ் வெல் ஆஸ் தி டைரக்ஷன் ஆஃப் தி மூவிங் பாடி. ஆனால் வெலாசிட்டி அப்படின்றது என்னென்னா எவ்வளோ ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கு, எவ்வளோ டைரக்ஷனில், என்ன டைரக்ஷனில் அது போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு அப்படின்னா அதுதான் வந்து வெலாசிட்டி. இப்போ நம்ம டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் மாதிரி தான். டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு மட்டும்தான் சொல்லுவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எவ்வளோ தூரம் போயிருக்கு, எந்த டைரக்ஷனில் போயிருக்குன்னு சொல்கிறோம். அதே தான் ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு. ஸ்பீடு வெறும் எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னு மட்டும் சொல்லும், வெலாசிட்டி வந்து எவ்வளோ ஸ்பீடில் எந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்னு சொல்லும். Speed. Speed is the rate of change of distance or the distance traveled in unit time. எவ்வளோ டைமில் எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்பீடு. அதான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ், அளவு எவ்வளோ அளவு கடந்து போயிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்பீடு. இல்லைனா என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமிங்ஸில் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஸ்பீட் அப்படின்றோம். இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டின்றது டைரக்ஷன் சொல்லாது, எந்த அளவுன்னு மட்டும்தான் சொல்லும், மேக்னிடியூட் மட்டும்தான் சொல்லும். அதனால் ஸ்பீடு வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. தி SI யூனிட் ஆஃப் ஸ்பீட் இஸ் மீட்டர் பெர் செகண்ட். மீட்டர் பெர் செகண்ட். ஸோ நம்ம SI யூனிட்டில் ஸ்பீடு என்ன சொல்கிறோம் அப்படின்னா மீட்டர் பெர் செகண்டுன்னு சொல்கிறோம். ஒரு செகண்டுக்கு எவ்வளோ மீட்டர் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது மீனிங் இருக்குது. ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன். எவ்வளோ நம்ம ஒரு பொருளுடைய ஸ்பீடு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அளக்கணும் அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத எழுதிக்கிட்டு அதுக்கு கீழே எவ்வளோ டைம் எடுத்திருக்கு அப்படின்றத எழுதிட்டு ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மூவிங்குடைய ஸ்பீட் என்னன்றதை நமக்கு சொல்லிடும். வெலாசிட்டி இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். வெலாசிட்டி அப்படின்றது எந்த அளவுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து வெலாசிட்டி. அதாவது எவ்வளோ ஸ்பீடு எந்த டைரக்ஷனில் மூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து வெலாசிட்டின்னு சொல்கிறோம். இட் இஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் யூனிட் டைம். ஒரு குறிப்பிட்ட டைமில் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிற அளவு தான் வந்து வெலாசிட்டி. இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. டைரக்ஷன் சொல்கிறதுனால வெலாசிட்டியை வந்து நம்ம வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்கிறோம். த SI யூனிட் ஆஃப் வெலாசிட்டி இஸ் மீட்டர் பெர் செகண்ட். ஸோ நம்ம இதையும் ஸ்பீடையும் மீட்டர் பெர் செகண்டுன்னு தான் சொல்கிறோம், வெலாசிட்டியும் நம்ம மீட்டர் பெர் செகண்டுன்னு தான் சொல்கிறோம். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த அளவுக்குன்னு பார்த்துட்டு அது எவ்வளோ டைம் எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிட்டா நமக்கு வெலாசிட்டி கிடச்சிரும்.
acceleration is the rate of change of velocity or it is the change of velocity in unit time. acceleration அப்படின்றது எந்த அளவுக்கு velocityல changes ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து acceleration அப்படின்னு சொல்ல ஒரு குறிப்பிட்ட டைமில் எந்த அளவுக்கு velocity மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து acceleration. velocity அப்படின்றது எந்த டைரக்ஷனில் எந்த அளவுக்கு ஸ்பீடில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் velocityன்னு பார்த்தோம். இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இது டைரக்ஷன் காட்டுறதுனால இதை வந்து வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்கிறோம். இந்த SI யூனிட் ஆஃப் ஆக்சலரேஷன் இஸ் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். அங்கே நம்ம என்ன படித்தோம்னா மீட்டர் பெர் செகண்டுன்னு படித்தோம். ஆனால் இது வந்து மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். acceleration is equal to change in velocity by time. எந்த அளவுக்கு வெலாசிட்டியில் சேஞ்சஸ் இருக்கோ அதை டைமால் டிவைட் பண்ணிட்டோன்னா நமக்கு ஆக்சலரேஷன் கிடச்சிரும். இன்னொன்று ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டின்றது கடைசியாக நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ வெலாசிட்டியில் இருக்கோம், அதே ஸ்டார்டிங்கில் என்ன வெலாசிட்டி இருந்தது அப்படின்றத மைனஸ் பண்ணி போட்டுட்டு அதை டைமால் டிவைட் பண்ணிட்டோன்னா நமக்கு ஆக்சலரேஷன் கிடச்சிரும். ஏ இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஆக்சலரேஷனுக்கு ஏ அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் வெலாசிட்டியை நம்ம வின்னு எடுத்துக்கிறோம், இனிஷியல் வெலாசிட்டியை நம்ம யூ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ யூ வி மைனஸ் யூ பை டி, டைமுக்கு வந்து டி. ஸோ acceleration A is equal to V minus U divided by T. Consider a situation in which a body moves in a straight line without reversing its direction. இப்போ ஒரு பொருள் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது ஸ்ட்ரெயிட் லைனில், அதோடைய டைரக்ஷன் வந்து ரிவர்ஸ் ஆகலை, ஒரே டைரக்ஷனில் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரம் தி அபவ் ஈக்குவேஷன் இஃப் V is greater than U, இப்போ நமக்கு Vன்றது இங்கே ஃபைனல் வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டி வந்து இனிஷியல் வெலாசிட்டி விட அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் இஃப் ஃபைனல் வெலாசிட்டி இஸ் கிரேட்டர் தென் இனிஷியல் வெலாசிட்டி, தி வெலாசிட்டி இன்க்ரீசஸ் வித் டைம். அப்போ இதனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த வெலாசிட்டின்றது டைம் அதிகரிக்க அதிகரிக்க இந்த வெலாசிட்டி வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது அப்படின்றது நமக்கு காட்டுது. அண்ட் தி வேல்யூ ஆஃப் ஆக்சலரேஷன் இஸ் பாசிட்டிவ். இதனால் இது என்ன சொல்கிறோம், அதிகரிச்சுட்டே போய்கிட்டு இருக்கிறதுனால இதை வந்து நம்ம பாசிட்டிவில் காட்டுறோம். இஃப் V இஸ் லெஸ்ஸர் தென் U, அதாவது இங்கே வின்றது நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி, யூன்றது நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டி நம்ம போய் ஒரு இடத்த அடைஞ்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வெலாசிட்டி, யூன்றது நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன வெலாசிட்டி இருக்கோ அதுதான் வந்து யூ. தட் இஸ் இஃப் ஃபைனல் வெலாசிட்டி இஸ் லெஸ் தென் இனிஷியல் வெலாசிட்டி, நம்மளோட ஃபைனல் வெலாசிட்டி வந்து இனிஷியல் வெலாசிட்டியை விட கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெலாசிட்டி டிக்ரீசஸ் வித் டைம். அப்போ டைம் அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு வெலாசிட்டி என்ன ஆகும், குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு அர்த்தம். அந்த வேல்யூ ஆஃப் ஆக்சலரேஷன் இஸ் நெகட்டிவ். அப்போ குறைஞ்சிக்கிட்டே வரதுனால நம்ம இதோட வேல்யூ எப்படி சொல்கிறோம் அப்படின்னா நெகட்டிவ்ல சொல்கிறோம். இட் இஸ் கால்ட் அஸ் நெகட்டிவ் ஆக்சலரேஷன். அதை வந்து பாசிட்டிவ் சொன்ன மாதிரி இது வந்து நமக்கு நெகட்டிவ் ஆக்சலரேஷன். நெகட்டிவ் ஆக்சலரேஷன் இஸ் கால்ட் ரிட்டார்டேஷன் ஆர் டிசலரேஷன். நம்ம இந்த நெகட்டிவ் ஆக்சலரேஷன், அதாவது டைம் அதிகரிக்க அதிகரிக்க வெலாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்றத நம்ம இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிட்டார்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம், இல்லைனா டிசலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் தி ஆக்சலரேஷன் ஹேஸ் தி வேல்யூ ஆஃப் -2 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர், we say that deceleration is 2 meter per second square. இப்போ நம்ம ஆக்சலரேஷன் வந்து -2 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் சொன்னால், அதே டிசலரேஷன் என்ன சொல்கிறோம் அப்படின்னா 2 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். Graphical representation of motion along a straight line. இப்போது ஒரு பொருள் வந்து மூமெண்ட்டில் இருக்குது, நகர்ந்துகிட்டே இருக்குது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் போயிட்டுருக்கு அப்படின்னா அதை வந்து கிராஃப் ஷீட்டில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். Plotting the distance or displacement or speed or velocity on a graph helps us to understand certain things about time and positions. ஒரு கிராஃபில் ஒரு பக்கம் டிஸ்டன்ஸ், ஒரு பக்கம் டைம், இல்லை ஒரு பக்கம் டிஸ்டன்ஸ், ஒரு பக்கம் பொசிஷன், இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணி பார்க்கும்போது, குறித்து பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் நமக்கு புரியும். டைமுக்கும் ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கு டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பொசிஷனுக்கெலாம் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்றது நமக்கு தெளிவாக புரியும். த டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் ஃபார் யூனிஃபார்ம் மோஷன். ஒரு மூமெண்ட் வந்து ஒரு நகர்வு வந்து யூனிஃபார்மாக இருக்குது, அதாவது ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் இல்லை ஒவ்வொரு டைம் இன்டர்வலுக்கும் சேம் டிஸ்டன்ஸ் அது வந்து கவர் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி படித்தோம். அப்போது இந்த யூனிஃபார்ம் மோஷன் நடந்துட்டு இருக்கும்போது டிஸ்டன்ஸ் ஒரு பக்கமும் டைம் ஒரு பக்கமும் கிராஃப் ஷீட்டில் குறிக்கும் போது எப்படி இருக்கும்னா, கன்சிடர் த டேபிள் 2.1 which shows the distance walked by a person at different times. இந்த டேபிளில் ஒரு மனிதர் வந்து நடக்கிறத வெவ்வேறு டைமிங்ஸில் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 0 மினிட்ல 0, 5 மினிட்ஸில் 500 மீட்டர்ஸ் போயிட்டாங்க, 10 மினிட்ஸில் 1000 மீட்டர்ஸ் போயிருக்காங்க, 15 மினிட்ஸில் 1500, 20 மினிட்ஸில் 2000 மீட்டர்ஸ், 25 மினிட்ஸில் 2500 மீட்டர்ஸ் வந்து அவங்க நகர்ந்துருக்காங்க, மூவ் ஆகியிருக்காங்க. A graph is drawn by taking time along x-axis and distance along y-axis.
ஒரு கிராஃப் வரைகிறோம். அந்த கிராஃபில் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்றது நம்ம கீழே போட்டிருக்க லைனு, ஒய் ஆக்சிஸ்ன்றது அந்த மேலே போட்டிருக்கக்கூடிய லைன் தான் வந்து ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம ஹாரிசான்டலாக போட்டிருக்கக்கூடிய இந்த எக்ஸ் ஆக்சிஸில் என்ன குறிச்சிருக்கோன்னா டைம் குறிக்கிறோம். அது ஒய் ஆக்சிஸில் என்ன குறிக்க போகிறோம்னா டிஸ்டன்ஸ், எவ்வளோ தூரம் கடந்திருக்கு அப்படின்றத குறிக்கிறோம். The graph is known as distance time graph. அப்போ இந்த கிராஃபை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா distance time graph அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். When we notice at the distance time graph, we notice few things. நம்ம இந்த distance time graph பார்க்குறோம் அப்படின்னா இதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து கவனிக்க முடியுது. First, it is a straight line. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கவனிக்கிறோம் இந்த கிராஃபில் அப்படின்னா இதுடைய அந்த பிளாட்டிங் நம்ம குறிக்கக்கூடிய இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. We also notice that the person covers equal distance in equal intervals of time. அந்த கரெக்டான இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் 10 minutes, 5 minutes, 10 minutes, 15 minutes அந்த மாதிரி அந்த ஈக்குவல் டைமில் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு குறிப்பிட்ட டைமில் ஒரு அளவோ இல்லை அடுத்த குறிப்பிட்ட டைமில் வேறு அளவோ இல்லாமல் அந்த கரெக்டான டைம் இன்டர்வல்ஸில் கரெக்டான டிஸ்டன்ஸ் வந்து கடந்திருக்காங்க. We can therefore conclude that he walked at a constant speed. ஸோ இதை வச்சு நம்மளால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டண்ட்டான ஸ்பீடில் போனார், ஒரு பர்டிகுலரான ஒரு கரெக்டான ஸ்பீடில் இவர் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுது. கேன் வி ஃபைண்ட் தி ஸ்பீட் அட் விச் ஹி வாக்ட் ஃப்ரம் தி கிராஃப்? இந்த கிராஃபை வச்சு நம்மளால் இவர் எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியுமா, கண்டுபிடிக்க முடியுமா? எஸ், யூ கேன். கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியும். த பேராமீட்டர் இஸ் ரெஃபர்ட் ஆஸ் தி ஸ்லோப் ஆஃப் தி லைன். இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு லைனுடைய அந்த ஸ்லோப்பை வச்சு நம்ம வந்து அவங்க எந்த அளவுக்கு ஸ்பீடை வந்து போயிருக்காங்க அப்படின்றது சொல்ல முடியும். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் கவர்ட் பை டைம். ஸோ ஸ்பீடுடைய ஃபார்முலா பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் கடந்திருக்காங்க அதை வந்து டைமால் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை டைம் டேக்கன் அப்படின்றது ஸ்லோப் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன்னு சொல்கிறோம். அப்போது தட் இஸ் ஈக்குவல் டு பிசி பை ஏசி. கிராஃப்லேருந்து எடுத்து நம்ம இதை போடுறோம். ஸோ டிஸ்டன்ஸ் கவர்டை வந்து பிசியாக எடுத்துக்கிறோம், டைம் டேக்கன் வந்து ஏசியாக எடுத்துக்கிறோம். ஸோ பிசி வந்து நமக்கு 500, ஏசி வந்து 5, அதாவது டிஸ்டன்ஸ் வந்து 500 கடந்திருக்கும், டைம் வந்து 5 minutes எடுத்திருக்கோம். அப்போ அதை நம்ம டிவைட் பண்ணும்போது 5ஆல் 500 டிவைட் பண்ணும்போது 100 meters per minute அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸ்டீப்பர் த ஸ்லோப், த கிரேட்டர் இஸ் த ஸ்பீடு. நம்மளுடைய அந்த ஸ்லோப், நம்ம லைன் போடுறோம் இல்லையா, அந்த ஸ்லோப் வந்து எந்த அளவுக்கு ஸ்டீப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். இன் அதர் வேர்ட்ஸ், த லார்ஜர் வேல்யூ, நம்ம அந்த ஸ்லோப் வந்து அளவு ஜாஸ்தியாக ஆக ஆக ஸ்பீடு வந்து நமக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். Let us take a look at the time graphs of 3 different people. ஸோ இந்த கிராஃபில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூணு மனிதர்களுடைய டைம் கிராஃபை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆஷர் வாக்கிங், ஆஷர் அப்படிங்கிறவங்க நடந்து போகிறாங்க. சஃபீரா வந்து சைக்கிளிங் பண்ணுறாங்க. கனிஷ்கா வந்து காரில் போயிட்டுருக்காங்க. அதே வழியாக சேம் ரூட்டு. அவங்க என்ன ஸ்பீடில் போகிறாங்கன்னு இந்த கிராஃபை வச்சு நம்ம பார்க்கலாம். We know that cycling can be faster than walking and a car can go faster than cycling. ஸோ நம்ம அப்படியே கூட கணிச்சு சொல்லலாம், நடந்து போகிறவங்கள விட சைக்கிளில் போகிறவங்க இன்னும் ஸ்பீடாக போவாங்க, சைக்கிளில் போகிறவங்கள விட காரில் போகிறவங்க இன்னமும் ஸ்பீடாக போவாங்க அப்படின்றது நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். The distance time graph of the 3 would be as given in the following graph. ஸோ அவங்க 3 பேருக்கும் நம்ம டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். The slope of the line on the distance time graph becomes steeper and steeper as the speed increases. Speed increase ஆக ஆக இந்த நம்ம வரையக்கூடிய அந்த லைன் இருக்குல்ல, அது அப்படியே உயரமாக போய்கிட்டே இருக்கும். பாரு, சைக்கிளிங் கீழே இருக்குது, வாக்கிங் உடைய லைன் கொஞ்சம் கீழே இருக்குது, அதை விட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா சைக்கிளிங் இருக்குது, அதை விட இன்னும் கொஞ்சம் உயரமாக பார்த்திங்கன்னா கார் இருக்குது. ஸோ ஸ்பீடு அதிகரிக்க அதிகரிக்க நம்ம கிராஃபில் வரையக்கூடிய அந்த லைனுடைய இது வந்து இன்னும் அதிகமாக இருந்துகிட்டே தான் இருக்கும், ஸ்டீப்பாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும், ஹைட்டாக இருந்துகிட்டே தான் இருக்கும். த டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் ஃபார் நான் யூனிஃபார்ம் மோஷன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபு யூனிஃபார்மாக இருக்கக்கூடிய மோஷனுக்கு, அதாவது ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் ஒரே அளவான ஸ்பீட் வந்து ஒரே அளவான டிஸ்டன்ஸை கவர் பண்ணும்போது நம்ம யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு சொல்கிறோம். இது வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன், அதாவது அந்தந்த குறிப்பிட்ட டைம் இன்டர்வல்ஸில் வெவ்வேறு விதமான டிஸ்டன்ஸை வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் எப்படி கிராஃப் பிளாட் பண்ணுவாங்க அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. We can also plot the distance time graph for accelerated motion. ஸோ இங்கே ஆக்சலரேஷன் அப்படின்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னு பார்க்குறோம், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு பார்க்குறோம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படிங்கிறோம்.
டேபிள் 2.2ல் நமக்கு கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. 0ல் 0, 2 மினிட்ஸ் செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டைம் வந்து செகண்டில், டிஸ்டன்ஸ் வந்து மீட்டரில் கொடுத்துருக்காங்க. டைமிங்ஸ் பாருங்கள், 2 செகண்டில் வந்து 1 மீட்டர் போயிருக்காங்க, 4 செகண்டில் 4 மீட்டர்ஸ் போயிருக்காங்க, 6 செகண்டில் 9 மீட்டர்ஸ் போயிருக்காங்க, 8 செகண்ட்ஸில் 16 மீட்டர்ஸ், 10 செகண்ட்ஸில் 25 மீட்டர்ஸ், 12 செகண்ட்ஸில் 36 மீட்டர்ஸ். ஸோ இது வந்து மாறி மாறி வந்திருக்கு. அதனால இதை வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். Table 2.2 shows a distance traveled by a car in a time interval of 2 seconds. So ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒவ்வொரு 2 செகண்டுக்கு என்ன டிஸ்டன்ஸ் வந்து கவர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாருங்கள். அப்படியே 2, 4, 6, 8, 10 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போதா டைமு. ஒவ்வொரு 2 செகண்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்குன்றது அந்த டேபிளில் சொல்லியிருக்காங்க. இஃப் வி பிளாட் அ கிராஃப் பிட்வீன் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் அண்ட் தி டைம் டேக்கன் இட் would be as shown. இப்போ இந்த மாதிரி வெவ்வேறு டைம் இன்டர்வலில் வெவ்வேறு விதமான டிஸ்டன்ஸை வந்து கவர் ஆகிருக்காங்க, அதாவது நான் யூனிஃபார்ம் மோஷனில் இருக்காங்கன்னும் போது நம்ம கிராஃப் வரைகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம கிராஃப் வரையும் போது ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தது இல்லையா, அந்த பிளாட் பண்ணிவிட்டு அதை ஜாயின் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தது. ஆனால் இந்த மாதிரி கிராஃப் நம்ம வரையும் போது இப்படி வளைஞ்சி வர மாதிரி தான் இருக்கும். Note that the graph is not a straight line as we go in the case of uniform motion. So இதில் நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா கிராஃபில் நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வரல. யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கும்போது தான் நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வரும். This nature of the graph shows non-linear variation of the distance traveled by the car with time. ஸோ இது லீனியராக இல்லை, அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத காட்டக்கூடியது தான் வந்து இந்த கிராஃப். நமக்கு இந்த கார் ட்ராவல் பண்ணியிருக்கிறதுக்கு உண்டான கிராஃப் இது. Thus the graph represent motion with non-uniform speed. அப்போ இந்த கிராஃப் எதை காட்டுது அப்படின்னா ஒரு பொருளுடைய மூமெண்ட்டை நான் யூனிஃபார்ம் ஸ்பீடில் இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லுது. அப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு லைன் ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருக்கோன்னா அது யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். அதே கிராஃபில் இந்த மாதிரி வளைஞ்சு இருக்குது அப்படின்னா அது வந்து நான் யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குது, நான் யூனிஃபார்ம் ஸ்பீடில் வந்து இந்த மோஷன் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். வெலாசிட்டி டைம் கிராஃப் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். The variation in velocity of an object with time can be represented by velocity time graph. இந்த velocity time graph எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு டைமில், ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் வெலாசிட்டி எந்த அளவுக்கு சேஞ்சஸ் ஆகுது, என்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம இந்த வெலாசிட்டி டைம் கிராஃபை ரெப்ரசன்ட் பண்ணலாம். இந்த கிராஃப் டைம் இஸ் ரெப்ரசன்டட் அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ். நம்ம கிராஃப் எழுதும் போது எக்ஸ் ஆக்சிஸில் டைமை குறிக்குவோம், அண்ட் வெலாசிட்டி இஸ் ரெப்ரசன்டட் அலாங் தி ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸில் வெலாசிட்டியை நம்ம குறிச்சிக்கலாம். If the object moves at uniform velocity, a straight line parallel to x-axis is obtained. ஒருவேளை இப்போ நம்ம நகர்ந்துட்டு இருக்கக்கூடிய பொருள் வந்து ஒரே யூனிஃபார்மான வெலாசிட்டியில் போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தடுத்த சேம் டைமில் இப்போ 1 hour, அடுத்த 1 hour, அடுத்த 1 hour அப்படி சேம் ஸ்பீடில் அது போயிட்டே இருக்குது, சேம் டைரக்ஷனில் போயிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம இந்த கிராஃப் ஃபுல்லாக நம்ம பிளாட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி நம்மளோட இது கிடைக்கும், கிராஃப் எப்படி கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக. இப்போ பேரலல்னால் என்னது, இப்போ ரயில்வே ட்ராக்லாம் எப்படி பேரலாக இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நேராக இன்னொரு லைன் வரைஞ்சிருக்கிற மாதிரி நமக்கு ஷோ பண்ணோம். This graph shows the velocity time graph for a car moving with uniform velocity of 40 km/h. நம்ம இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த கிராஃபில் பார்த்திங்கன்னா ஒரு கார் வந்து 40 km/h ஸ்பீடில் போய்கிட்டே இருக்குது. அடுத்த 1 மணி நேரத்தில் அதே ஸ்பீடில் தான் போகுது, அடுத்த 1 மணி நேரத்தில் அது ஒரே ஸ்பீடில் தான் போகுது. ஸோ அப்படியே கால்குலேட் பண்ணி இந்த கிராஃப் வரையும் போது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கிராஃப் வந்து அதுதான் ரெப்ரசன்ட் பண்ணுது. We know that the product of velocity and time gives displacement of an object moving with uniform velocity. நம்ம ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்பீடுன்னு சொல்லி படிக்கிறோம், வெலாசிட்டி அப்படின்னு படிக்கிறோம். ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெலாசிட்டியையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு என்ன கிடச்சிரும், டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடச்சிரும். அதுவும் வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் இருக்கணும், அதாவது ஸ்பீடு மாறாமல் ஒரே ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருளுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு வெலாசிட்டியையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டால் போதும். அதுதான் ப்ராடக்ட் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ராடக்ட்னும் போது இங்கே மல்டிப்ளிகேஷன். Thus the area under the velocity time graph is equal to the magnitude of the displacement. ஸோ இந்த வெலாசிட்டி டைம் கிராஃபில் அந்த ஒரு ஏரியா சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஏரியாவுடைய அந்த மேக்னிடியூட் என்ன சொல்லுது அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டை காட்டுது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுடைய மேக்னிடியூட் வந்து காட்டுது. ஸோ த டிஸ்டன்ஸ்
S covered by the car in a time interval of t can be expressed as. இப்போ இவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்குது அப்படின்றது எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கார் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கு, இவ்வளோ இன்டர்வல் ஆஃப் டைமில் வந்து மூவ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம ரெப்ரசென்ட் பண்ணும்போது, நம்ம எழுதும் போது, இந்த கிராஃபை வச்சு எழுதும் போது எஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்கே எஸ்ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட், எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏசி. இப்போ இந்த கிராஃபை பார்த்து நீங்கள் அதை பார்த்துக்கணும். ஸோ ஏசி இன்ட்டு சிடி, மேலேருந்து கீழேயும் கீழேருந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கும் இருக்குது பாருங்கள், ஏசி இன்ட்டு சிடி. ஸோ ஏசின்றது நமக்கு வெலாசிட்டி, சிடின்றது நமக்கு டைம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன படித்தோம், ப்ராடக்ட் ஆஃப் வெலாசிட்டி இன்ட்டு டைம் தான் படித்தோம் இல்லைங்களா. ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்கே ஏசின்னும் போது ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஏபிசிடி. இந்த ஏபிசிடி நீங்கள் ஃபார்மாக இருக்கக்கூடிய அந்த ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா அந்த கிராஃபில், ஸோ அதுடைய ஏரியா தான் நமக்கு எஸ் அப்படின்றத சொல்லுது, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றத சொல்லுது, ஷேடாக இருக்கக்கூடிய இந்த போர்ஷன். We can also study about uniformly accelerated motion by plotting its velocity time graph. இந்த velocity time graph யூஸ் பண்ணி நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும் இல்லாமல் யூனிஃபார்மாக இருக்கக்கூடிய ஆக்சலரேட்டட் மோஷனையும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அங்கே ஆக்சலரேஷன் அப்படின்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு படித்தோம் இல்லையா. ஸோ அந்த ஆக்சலரேஷன் எந்த அளவுக்கு ஸ்பீடில் நகர்ந்துட்டுருக்கு அப்படின்றதையும் நம்மளால் வெலாசிட்டி டைம் கிராஃபில் காட்ட முடியும். கன்சிடர் அ கார் பீயிங் டிரைவன் அலாங் அ ஸ்ட்ரெயிட் ரோடு. இப்போது ஒரு கார் வந்து ஸ்ட்ரெயிட் ரோடில் நகர்ந்துகிட்டே இருக்குது. இட்ஸ் வெலாசிட்டி ஃபார் எவ்ரி 5 செகண்ட் இஸ் நோட்டட் ஃப்ரம் தி ஸ்பீடோமீட்டர் ஆஃப் தி கார். ஒவ்வொரு 5 செகண்டுக்கும் அந்த காருடைய ஸ்பீடோமீட்டர் இருக்கு இல்லையா, எந்த அளவுக்கு ஸ்பீடில் போய்கிட்டு இருக்குன்னு காட்டக்கூடிய ஒரு ரவுண்டாக ஒரு முள் இருக்கும், அதில் நம்பர்ஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ அந்த ரவுண்டாக இல்லைன்னா வேறு ஷேப்பில் கூட சில கார்ஸில் இருக்கும். ஸோ அந்த ஸ்பீடோமீட்டரை பார்த்து ஒவ்வொரு 5 செகண்டுக்கும் என்ன ஸ்பீடில் போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறோம். த வெலாசிட்டி ஆஃப் தி கார் in meter per second at different instance of time is shown. இந்த கீழே இருக்கக்கூடிய டேபிளில் நமக்கு ஒவ்வொரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வலில் என்ன ஸ்பீடில் வந்து கார் போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறித்து வச்சுருக்கிறத நமக்கு இந்த டேபிளில் காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு 0 செகண்டில் 0 அண்ட் ஃபஸ்ட்டு 5 செகண்டில் 9 meters per second போயிருக்கு. அடுத்த 10 செகண்ட்ஸில் 18 meters போயிருக்கு. தென் 15 செகண்ட்ஸில் 27. ஸோ இந்த மாதிரி இந்த டேபிளில் நமக்கு கொடுத்துருக்காங்க. In this case, the velocity time graph for the motion of the car is shown in figure 2.6 straight line. ஸோ இந்த கிராஃப் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வெலாசிட்டி டைம் கிராஃப் தான் இது. இதில் பாருங்கள் நமக்கு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரெயிட் லைன் சென்டர்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் வந்திருக்கு. The nature of the graph shows that the velocity changes by equal amounts and equal intervals of time. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வரும்போது இது என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னா, ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் சேம் ஸ்பீடில் இது போய்கிட்டு இருக்கு, வெலாசிட்டி வந்து கரெக்டாக இருக்குது சேம் அந்த டைம் இன்டர்வல்ஸில் அப்படின்றது நமக்கு காட்டும். Thus, for all uniformly accelerated motion, the velocity time graph is a straight line. பெரும்பாலும் யூனிஃபார்மாக ஒரு மோஷன் இருக்குது, ஆக்சலரேட்டட் மோஷன் வந்து யூனிஃபார்மாக இருக்குது, அந்தந்த டைம் கேப்பில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் சேம் அளவில் வெலாசிட்டியில் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னா எப்பயுமே நம்ம கிராஃப் வரையும் போது ஸ்ட்ரெயிட் லைனாக தான் அமையும். One can also determine the distance moved by the car from its velocity time graph. நம்ம இந்த velocity time graph வச்சு கார் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கு அப்படின்றதும் நம்மளால் சொல்ல முடியும். The area under the velocity time graph gives the distance moved by the car in a given interval of time. ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல் ஆஃப் டைமில் கார் எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கு அப்படின்றத இந்த velocity time graphல நம்ம ஷேட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஏரியாவை வச்சே நம்மளால் சொல்ல முடியும். Since the magnitude of the velocity of the car is changing due to acceleration, ஸோ நம்ம காருடைய அந்த ஆக்சலரேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால அந்த வெலாசிட்டி வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுது. த டிஸ்டன்ஸ் எஸ் ட்ராவல் பை தி கார் வில் பி கிவன் பை தி ஏரியா ஏபிசிடிஇ அண்டர் தி வெலாசிட்டி டைம் கிராஃப். நம்ம வெலாசிட்டி டைம் கிராஃபில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கார் எவ்வளோ டிஸ்டன்ஸில் மூவ் ஆயிருக்கு அப்படின்றது எஸ்ன்னு எடுத்துக்கிறோம், அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஏபிசிடிஇ. நம்ம இதுக்கு முன்னாடி கிராஃபில் பார்க்கும்போது அந்த ஏபிசிடிஇ வந்து ஷேட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வந்து கார் போயிருக்கு அப்படின்றத சொல்லலாம். ஸோ இங்கே ஏபிசிடிஇயில் ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று இருக்குது, ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குது. ஸோ ரெக்டாங்கிள் வந்து ஏபிசிடி அண்ட் ட்ரையாங்கிள் வந்து ஏடிஇ. அது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு டிஸ்டன்ஸ் என்னன்றது கிடச்சிரும். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ரெக்டாங்கிளுடைய ஃபார்முலா வந்து நமக்கு ரெக்டாங்கிள் உடைய ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்குண்டான ஃபார்முலா வந்து எல் இன்ட்டு பி. ஸோ இங்கே ஏபி இன்ட்டு பிசி. அதே மாதிரி ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் பார்க்கும்போது ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஸோ ஹாஃப் இன்ட்டு ஏடி இன்ட்டு
DE. ஏரியா ஆஃப் தி குவாட்ராங்கிள் ABCDE, அந்த ABCD அதாவது ஒரு ரெக்டாங்கிளும் ட்ரையாங்கிளும் சேர்ந்து அது குவாட்ராங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதையும் நம்ம கேல்குலேட் பண்ணலாம் பை கேல்குலேட்டிங் தி ஏரியா ஆஃப் தி ட்ரெபீசியம் ABCDE. ஸோ ABCDE அப்படிங்கிற ட்ரெபீசியம் நம்ம கேல்குலேட் பண்ணும்போதும் கூட நமக்கு அதோடைய ஏரியா கிடச்சிரும். ஸோ S is equal to ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் ABCDE. ட்ரெபீசியம் உடைய ஃபார்முலா வந்து half into sum of length of parallel sides. parallel sidesனால் ஒரே டைரக்ஷனில் போகக்கூடிய லைன்ஸ். நம்ம ரயில்வே ட்ராக் எப்படி சேம் 2 லைன் டச் பண்ணாமல் பட் ஆனால் போயிட்டே இருக்கும் இல்லையா, அதுதான் பேரலல் லைன்னு சொல்கிறோம். ஸோ அந்த 2 பேரலல் லைனுடைய சம்முன்னு அடிஷன். ஸோ half into addition of parallel lines into distance between parallel lines. அந்த 2 parallel லைனுக்கும் நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றதையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். ஸோ S is equal to half into AB into CE into BC. ஸோ இங்கே சம் ஆஃப் தி லென்த் ஆஃப் பேரலல் லைன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏபி லைனையும் சிஇ லைனையும் ஆட் பண்ணிக்கிறோம். 2 பேரலல் லைனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை பிசின்னு எடுத்துருக்கோம். ஸோ அதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். வெலாசிட்டி டைம் கிராஃப் ஃபார் நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆக்சலரேஷன் ஒரு ஸ்பீட் வெலாசிட்டி வந்து சேமாக இருக்குது, வெவ்வேறு டைம் இன்டர்வல்ஸ்லையும் சேம் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிருக்கு, சேம் ஸ்பீடில் போயிட்டுருக்குன்னா அதை யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் யூனிஃபார்ம் வெலாசிட்டி சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து நான் யூனிஃபார்ம் சொல்கிறோம், அதாவது குறிப்பிட்ட டைம் இன்டர்வல் ஆஃப் கேப்பில் வெவ்வேறு ஸ்பீட்ஸ் இருக்குது, வெவ்வேறு டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் வரும்போது வெலாசிட்டி டைம் கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த கிராஃபில் நமக்கு சொல்லியிருக்காங்க. யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் இருக்கும்போது ஸ்ட்ரெயிட் லைனாக நமக்கு வரும், ஆனால் இது வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக வராது. In the case of non-uniformly accelerated motion, distance time graph and velocity time graph can have any shape as shown in figure 2.7. ஸோ டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபாக இருந்தாலும் சரி, வெலாசிட்டி டைம் கிராஃபாக இருந்தாலும் சரி, நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனில் இருக்கும்போது, அதாவது வெவ்வேறு இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் வெவ்வேறு ஸ்பீடு போகிறது, வெவ்வேறு டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்கிறது, இந்த மாதிரியான சுச்சுவேஷனை தான் நம்ம நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் சொல்கிறோம். ஸோ அது வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் இருக்கலாம், எத்தனை ஷேப்ஸில் வேணாலும் இருக்கலாம் அப்படின்றத நமக்கு ஃபிகர் 2.7 வந்து நமக்கு காட்டுது. மோஷன் ஆஃப் ஃப்ரீலி ஃபாலிங் பாடி. ஒரு பொருள் மேலேருந்து நம்ம கீழே விடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது எந்த தடையும் இல்லாமல் மேலேருந்து கீழே வந்து விழுதா. ஸோ அந்த மாதிரி ஒரு நகர்வு ஏற்படும் போது என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். நம்ம ஆக்டிவிட்டி 4ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேக் அ லார்ஜ் ஸ்டோன் அண்ட் அ ஸ்மால் எரேசர். பெரிய ஒரு கல்லையும் சின்னதாக ஒரு எரேசரையும் எடுத்துக்கிறோம். ஸ்டாண்ட் ஆன் தி டாப் ஆஃப் தி டேபிள் அண்ட் ட்ராப் தெம் சைமுல்டேனியஸ்லி ஃப்ரம் தி சேம் ஹைட். 2 கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரே சமயத்தில், சைமுல்டேனியஸ்லினா ஒரே சமயத்தில் அர்த்தம், டேபிள் மேலே ஏறி நின்றுக்கிட்டு இந்த பெரிய கல்லையும் சின்ன எரேசரையும் என்ன பண்ண போகிறோம், கீழே விட போகிறோம். வாட் டு யூ அப்சர்வ்? இதில் நீ என்ன கவனிக்கிற? Now take a small eraser and a sheet of paper. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுற, ஒரு கையில் எரேசர் எடுத்துக்கிற, இன்னொரு கையில் ஒரு பேப்பர் எடுத்துக்கிற, ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கிற. ட்ராப் தெம் சைமல்டேனியஸ்லி ஃப்ரம் தி சேம் ஹைட். இப்போ நீ பெரிய கல் சின்ன எரேசர் எங்கேருந்து போட்டியோ அதே இடத்துல நின்றுக்கிட்டு ஒரு எரேசரையும் பேப்பர் ஷீட்டையும் கீழே விட போகிற. வாட் டு யூ அப்சர்வ்? இப்போ நீ என்ன கவனிச்ச? திஸ் டைம் take 2 sheets of paper having same mass and crumple one of the sheets into a ball. இப்போ தேர்டாக நீ என்ன பண்ண போகிற, 2 ஷீட் பேப்பர் எடுத்துக்கிற, அதில் ஒரு ஷீட்டை வந்து கசக்கிடுற, பால் மாதிரி பண்ணிக்கிற. Now drop the sheet and the ball from the same height. இப்போ இந்த பேப்பரையும் இந்த பால் மாதிரி கசக்கி வச்சுருக்கோம் இல்லையா நம்ம பேப்பரை, அது 2த்தையுமே அதே டேபிள் மேலே ஏறி நின்றுக்கிட்டு கீழே 2த்தையும் சேமாக விட போகிறோம். ஸோ இப்போ என்ன நடக்குது? வாட் டு யூ அப்சர்வ்? இப்போ நீ என்ன கவனிச்சிங்க? From activity 4, you can observe that both the stone and the eraser reached the surface of the earth almost at the same time. So first நம்ம பெரிய கல்லையும் சின்ன எரேசரையும் போட்டோமா, அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மேக்ஸிமம் சேம் டைமாக கீழே வந்து விழுந்திருக்கும். when you drop the eraser and paper, so second time நம்ம என்ன பண்ணுறோம், பேப்பரையும் எரேசரையும் கீழே போட்டோம். இந்த eraser reaches first and the sheet of the paper reaches later. இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா எரேசர் வந்து கீழே ஃபஸ்ட்டு வந்து விழுந்த மாதிரியும் பேப்பர் வந்து செகண்டாக வந்து விழுந்த மாதிரியும் நம்ம கவனிச்சிருப்போம். You can also observe that the paper crumpled into a ball reaches the ground first and plain sheet of paper reaches later. தேர்ட் டைமும் நம்ம சாதாரண ஒரு பேப்பரையும் அதே பேப்பரை கசக்கியும் நம்ம கீழே விடும்போது அந்த கசக்கி போட்டிருக்கிற பேப்பர் வேகமாக வந்து விழுற மாதிரியும் இந்த பேப்பர் வந்து ஸ்லோவாக விழுற மாதிரியும் நமக்கு தெரிஞ்சது. இத்தனைக்கும் அந்த 2 பேப்பருடைய வெயிட்டும் சேம் வெயிட் தான். ஸோ இது என்ன, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்மள கொஸ்டின் கேட்குறாங்க. when all these objects are dropped in the absence of air medium, all would have reached the ground at the same time. ஸோ இதில் நம்ம ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, இதே பொருளை
பேப்பரோ எரேசரோ ஸ்டோனோ எதுவாக இருந்தாலும் சரி, காற்றே இல்லாத இடத்துல போட்டிருக்கோம் அப்படின்னா, அதே ஹைட்லேருந்து அதே வெயிட் பொருளை எடுத்துகிட்டு வந்து நம்ம போட்டோன்னா எல்லாமே சேம் டைமை தான் வந்து கிரவுண்டை வந்து அடையும். In air medium, air offers some resistance to the motion of freely falling objects. இந்த எந்த தடையும் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து விழக்கூடிய இந்த பொருட்களுக்கு காற்று வந்து சில தடைகள் ஏற்படுத்துது. அதனால தான் வந்து இது டைம் தாமதமாக ஒன்று ஃபஸ்ட்டு ஒன்று செகண்டு அப்படி வந்து விழுறதுக்கு உண்டான காரணம். ஆனால் இதுவே காற்றே இல்லாத வேக்யூம் அப்படின்றது காற்றே இல்லாத இடம். அந்த இடத்துல போட்டால் எல்லாமே பேப்பராக இருந்தாலும் சரி, கல்லாக இருந்தாலும் சரி, கசக்கி போட்டிருக்க பேப்பராக இருந்தாலும் சரி, எல்லாமே சேம் டைமுக்கு தான் கிரவுண்ட் வந்து ரீச் ஆகும். But it is negligibly small when compared to the gravitational pull acting on the stone and the rubber. ஆனால் அந்த காற்று ஏற்படுத்தக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ், அந்த தடை இருக்கு இல்லையா, அது அந்த கிராவிடேஷ்னல் புல்லை விட கொஞ்சம் ரொம்ப கம்மியான ஒரு புல்லாக தான் வந்து அதில் இருக்குது, தடையாக தான் வந்து அது இருக்குது. ஹென்ஸ் த ரீச் த கிரவுண்ட் அட் தி சேம் டைம். அந்த காற்று வந்து ஏற்படுத்தக்கூடிய தடையால் தான் வந்து அந்த இதெல்லாம் வந்து மாறி விழுது. இல்லைனா இது எல்லாமே என்ன ஆகும், சேம் டைமில் வந்து விழும். ஏன்னா கிராவிடேஷ்னல் புல் வந்து சேமாக தான் இருக்குது. ஆனால் இந்த ஏர் தான் வந்து ரெசிஸ்ட் பண்ணுது, தடுக்குது அந்த பொருளுடைய நகர்வை. It can be seen from these activities that the magnitude of air resistance depends on the air of objects exposed to air. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ஆக்டிவிட்டீஸ்லேருந்து அந்த மேக்னிடியூட் ஆஃப் ஏர் வந்து ரெசிஸ்ட் பண்ணுது. ஸோ எந்த அளவுக்கு காற்று வந்து ஒரு பொருளுடைய நகர்வை வந்து தடை பண்ணுதோ, ரெசிஸ்ட் பண்ணுதோ, அதை பொறுத்து தான் வந்து இந்த பொருட்கள் வந்து பொருட்களுடைய நகர்வும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. We know that an object experiences acceleration during free fall. ஒரு பொருள் நகர்ந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஆக்சலரேஷன் கட்டாயமாக இருக்குது. ஆக்சலரேஷன்ன்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, ஸ்பீடு. அந்த ஸ்பீடு அதிகரிக்கிறது, ஸ்பீடு வந்து குறையிறது, அதுதான் வந்து நம்ம ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். தி ஆக்சலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பை அன் ஆப்ஜெக்ட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ். இந்த பொருள் வந்து விழும்போது அந்த ஆக்சலரேஷனில் சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்பீடாக விழும், அப்புறம் வர வர ஸ்லோ ஆகும், இல்லைனா விழ ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஸ்லோவாக விழ ஆரம்பிக்கும், கிரவுண்ட் வந்து ரீச் ஆகிற அந்த சமயத்தில் ஃபாஸ்ட்டாக வந்து விழுந்துடும். ஸோ அதை ஆக்சலரேஷன் சொல்கிறோம். ஸோ இந்த ஆக்சலரேஷனுக்கும் அந்த பொருளுடைய மாஸ், அதோடைய அந்த எடைக்கும் வந்து எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. இங்கே மாஸ் அப்படின்றது எவ்வளோ ஆட்டம்ஸ் அந்த ஒரு பொருளில் இருக்குது அப்படின்றது தான் இங்கே மாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஸ்பீடுக்கும் அந்த பொருளுடைய அந்த மாஸுக்கும் சம்மந்தம் இல்லை, இண்டிபெண்ட்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். திஸ் மீன்ஸ் தட் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் ஹாலோ ஆர் சாலிட், பிக் ஆர் ஸ்மால் ஷுட் ஃபாலோ அட் த சேம் ரைட். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ பெரிய பொருளாக இருந்தாலும் சரி, காலியாக இருக்கிற பொருளோ, அது கடினமாக இருக்கக்கூடிய பொருள், தட் இஸ் சாலிடாக இருந்தாலும் இல்லை சின்னதோ பெருசோ எதுவாக இருந்தாலும் ஒரே ஸ்பீடில் தான் வந்து கீழே விழணும் அப்படின்றத சொல்கிறாங்க. The equation of motion for the freely falling body can be obtained by replacing A in equation with G. நம்ம ஏற்கனவே ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஈக்குவேஷனில் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏ அப்படிங்கிற எழுத்துக்கு பதிலாக, ஆக்சலரேஷன் ஏ அப்படின்றதுக்கு பதிலாக ஜி அப்படின்றத நம்ம எடுத்துகிட்டு வரோம். அதாவது கிராவிட்டி, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை தான் வந்து நம்ம ஸ்மால் ஜியை போட்டு போகிறோம். ஸோ ஏவை வந்து ஜியால் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், அதாவது எந்த ஒரு தடையும் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து கீழே விழக்கூடிய ஒரு பொருள், அதுதான் ஃபாலிங் ஃப்ரீலி அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ மேலேருந்து கீழே வந்து விழக்கூடிய ஒரு பொருளுடைய அந்த மோஷனுடைய ஈக்குவேஷன் வந்து டிரைவ் பண்ணும்போது ஆக்சலரேஷனுக்கு உண்டான ஏ எடுத்துகிட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு உண்டான ஸ்மால் ஜியை போட்டுக்கிறோம் நம்ம. ஃபார் அ ஃப்ரீலி ஃபாலிங் பாடி விச் இஸ் இனிஷியலி அட் ரெஸ்ட். இப்போ ஒரு பொருள் மேலேருந்து கீழே விழுதுன்னா அது ஸ்டார்டிங்கில் ரெஸ்ட்டில் தானே இருக்கும். அதை வந்து என்னவா எடுத்திருக்கோம், யூ வந்து 0வாக எடுத்திருக்கோம். டஸ் வி கெட் தி ஃபாலோயிங் ஈக்குவேஷன், வி இஸ் ஈக்குவல் டு ஜிடி. இங்கே எஸ் வந்து நம்ம டிஸ்டன்ஸ்ன்னு படித்தோம். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு ½ GT ஸ்கொயர் அண்ட் வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2GH. இங்கே ஸ்மால் ஜி வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஹெச் வந்து ஹைட், டி வந்து டைம், வி வந்து வெலாசிட்டி. தென் when we throw an object vertically upward, இப்போ நம்ம ஏதாவது ஒரு பொருளை மேலே தூக்கி போடுறோம். இப்போ பாலெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், மேலே தூக்கி போட்டு கேட்ச் பிடிக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு பொருளை வந்து நம்ம மேலே தூக்கி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இட் மூவ்ஸ் அகெயின்ஸ்ட் தி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இங்கே ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்றது, கிராவிடேஷனல் புல் அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புவி ஈர்ப்பு சக்தின்னு சொல்கிறோம். ஏதாவது ஒரு பொருள் போடும்போது கீழ் நோக்கி தான் வரும். ஏன்னா நம்ம பூமி வந்து அந்த புல் இருக்குது, தன் பக்கம் பொருளை வந்து இழுக்கக்கூடிய அந்த இதை தான் வந்து நம்ம கிராவிடேஷனல் புல்லுன்னு சொல்கிறோம்.
ஸோ இந்த கிராவிட்டி இப்படி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டாக வந்து இது செயல்படுறதுனால இந்த பொருளுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், ஏ இஸ் டேக்கன் டு பி மைனஸ் ஜி. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டில் பொருள் மேலே, ஏன்னா நம்ம மேலே தூக்கி போடும்போது அதோடைய அந்த மூமெண்ட், அதோடைய அந்த நகர்வு வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால அது மைனஸ் ஜின்னு எடுத்துக்கிறோம். அண்ட் வென் மூவிங் டவுன்வர்ட் ஏ இஸ் டேக்கன் அஸ் ப்ளஸ் ஜி. அதே பொருள் நம்ம மேலேருந்து கீழே விழும்போது கிராவிட்டியை நோக்கி, புவியீர்ப்பு சக்தியை நோக்கி அது நகர்ந்து வர்றதுனால இங்கே ஆக்சலரேஷனை நம்ம ப்ளஸ் ஜி அப்படின்னு எடுத்துக்கிறோம், பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம். ஆப்போசிட்டாக போகும்போது நெகட்டிவாக எடுத்துக்கிறோம். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். சர்க்குலர் மோஷன் அப்படின்றது ஒரு பொருள் ரவுண்டாக சுற்றி வர்றது சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சர்க்குலர் மோஷன் வந்து யூனிஃபார்மாக இருக்குது, அந்த ஒரு அந்த டைம் இன்டர்வல்ஸில் சேம் ஸ்பீடில் அது நகர்ந்துட்டு இருக்கிறது தான் நம்ம யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு டைம் இன்டர்வல்ஸ்லேயும் சேம் ஸ்பீடில் அது போய்கிட்டு இருக்கிறது. ஸோ ஆக்டிவிட்டிக்கு பார்க்கலாம் பாருங்கள். டேக் அ பீஸ் ஆஃப் த்ரெட் அண்ட் டை அ ஸ்மால் பீஸ் ஆஃப் ஸ்டோன் அட் ஒன் ஆஃப் இட்ஸ் எட். ஒரு த்ரெட் எடுத்துக்கிறோம், ஒரு ஸ்டோன் எடுத்துக்கிறோம். அந்த ஸ்டோனை வந்து அந்த நூலில் போட்டு நம்ம கட்டிடுறோம். ரொட்டேட் த ஸ்டோன் டு டிஸ்கிரைப் தி சர்க்குலர் பாத் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் பை ஹோல்டிங் த த்ரெட் அட் தி ஒன் அதர் எண்ட். நம்ம அந்த இது நம்ம எல்லாருமே இதை பண்ணியிருப்போம். ஏதாவது ஒரு பொருளை கயிறில் கட்டிட்டு நம்மளை அப்படியே சுற்றுவோம் நம்ம கையில் வச்சுக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ரவுண்டாக அதை வந்து சுற்றுறோம். நான் ரிலீஸ் த த்ரெட் அண்ட் லெட் த ஸ்டோன் கோ. இப்போ ஒரு கொஞ்சம் நேரம் அதை சுற்றிட்டு அப்படியே விட்டுருங்களேன். அது எங்கே போகும்? கேன் யூ டெல் த டைரக்ஷன் இன் விச் த ஸ்டோன் மூவ்ஸ் ஆஃப்டர் இட் இஸ் ரிலீஸ்ட்? அது நம்ம வேகமாக சுற்றிட்டு நம்ம கை எடுத்துகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு நம்மளால் சொல்ல முடியுமா? If you carefully observe on being released, the stone moves along a straight line tangential to the circular path. ஸோ நம்ம இது ரொம்ப உன்னிப்பாக கவனித்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கையில் அந்த நூலை விட்ட உடனே சுற்றிட்டு அந்த நூல் விட்ட உடனே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தான் வந்து அதோடைய பயணம் வந்து இருக்கும். சர்க்குலர் பாத்துக்கு டான்ஜியலாக அது வந்து செயல்படும். திஸ் இஸ் பிகாஸ் ஒன்ஸ் த ஸ்டோன் இஸ் ரிலீஸ்ட் இட் கண்டினியூஸ் டு மூவ் அலாங் தி டைரக்ஷன் இட் ஹாஸ் பின் மூவிங் அட் தட் இன்ஸ்டன்ட். ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம கையை விட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சமயத்தில் அது எந்த டைரக்ஷனில் நகர்ந்துட்டு இருந்ததோ அந்த டைரக்ஷனை நோக்கியே அதோடைய நகர்வு வந்து இருக்கும். அதனால தான் அது ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து நகருது. This shows that the direction of the motion changes at every point when the stone was moving along the circular point. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு பொருள் ரவுண்டாக சுற்றிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அதோடைய டைரக்ஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்றத நமக்கு காட்டுது. When an object is moving with a constant speed along the circular path, இப்போ ஒரு பொருள் வந்து சேம் ஸ்பீடில் சர்க்குலர் பாத்தில் போயிட்டுருக்கு, ரவுண்டாக சுற்றிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெலாசிட்டி சேஞ்சஸ் டியூ டு சேஞ்ச் இன் டைரக்ஷன். அதோடைய அந்த ஸ்பீடு வந்து சேஞ்ச், அதோடைய வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகுது. ஒவ்வொரு அந்த குறிப்பிட்ட ஒரு டைரக்ஷனில் வந்து தன்னுடைய வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. ஹென்ஸ் இட் இஸ் அன் ஆக்சலரேட்டட் மோஷன். இந்த வெலாசிட்டி சேஞ்சஸ் ஏற்படுறதுனால இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆக்சலரேட்டட் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ரெவல்யூஷன் ஆஃப் எர்த் அரவுண்ட் தி சன், ரெவல்யூஷன் ஆஃப் மூன் அரவுண்ட் தி எர்த் அண்ட் டிப் of the seconds hand of a clock are all accelerated motion. இந்த accelerated motion அப்படின்றதுக்கு அதாவது டைரக்ஷன் மாற மாற வெலாசிட்டி வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ரவுண்டாக ஒரு பொருள் சுற்றி வரும்போது. அதான் இது சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். பூமி வந்து சன்னை சுற்றி வந்துட்டுருக்கு, அதுவும் வந்து ஆக்சலரேட்டட் மோஷன் தான் சொல்கிறாங்க. மூணு வந்து நம்ம ஏர்த்தை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு, அதுவும் ஆக்சலரேட்டட் மோஷன். அதே மாதிரி நம்ம வாட்சில் பார்த்திங்கன்னா செகண்ட் காட்டக்கூடிய இது இருக்கு இல்லையா, முள் இருக்கு இல்லையா, அதுவும் பார்த்திங்கன்னா ஆக்சலரேட்டட் மோஷனில் தான் நகர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் an object moving along a circular path of radius r takes time t to come back to its starting position, then the speed v is given by. இப்போ ஒரு பொருள் வந்து ஒரு இடத்துலேருந்து நகர ஆரம்பிக்குது, மறுபடியும் அதே இடத்த வந்து அதை அடையுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த ஒரு சர்க்கிள், ஒரு ரவுண்டில் சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம சர்க்கம்ஸ்டன்ஸ் அதோடைய அந்த பார்டரில் வந்து ஒரு லைன் போடுறோன்னா அதுதான் நம்ம ரேடியஸ்ன்னு சொல்கிறோம். சென்டர் பாயிண்ட்லேருந்து அதோடைய சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு ஒரு லைன் போட்டு அது ரேடியஸ், அது ஆறுன்னு எடுத்துக்கிறோம். அந்த ஒரு ஸ்டார்ட் ஆன இடத்துலேருந்து மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து அதை நிற்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு, அதை கேபிட்டல் டீன்னு எடுத்துக்கிறோம். அப்போது அப்படின்னு வரும்போது நம்ம வெலாசிட்டி v கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு சர்க்கம்ஃபரன்ஸ் பை டைம் டேக்கன். சர்க்கம்ஃபரன்ஸ்ன்றது என்னென்னா அந்த ரவுண்டு, அது எவ்வளோ தூரத்துக்கு ரவுண்டு வந்திருக்கு, அதுதான் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்கிறோம். அந்த ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு அது எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு, அதுதான் டைம் டேக்கன். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸை டைம் டேக்கனோட டிவைட் பண்ணிடுறோம். ஸோ v இஸ் ஈக்குவல் டு இங்கே ஸ்பீடு v இருக்கிறோம் 2πr. நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் நம்ம மேக்ஸில் படிச்சிருப்போம். அந்த சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ், அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஏரியா, அந்த லென்த் எவ்வளோன்னு சொல்லி பார்க்குறது தான் வந்து நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ். இப்போ ஒரு சர்க்கிள் வரைகிறோன்னா அதை
சுற்றி எவ்வளோ நீளம் இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸுடைய ஃபார்முலா வந்து 2πr. ஸோ அதை அந்த இடத்துல போட்டிருக்கோம். டைம் டேக்கனுக்கு கேபிட்டல் டி போட்டிருக்கோம். ஸோ v is equal to 2πr by centripetal acceleration and centripetal force. Centripetal acceleration na என்னன்னு பார்க்கலாம், centripetal force அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். A body is said to be accelerated if the velocity of the body changes either in magnitude or in direction. ஒரு பொருள் வந்து accelerate ஆகிட்டு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதோடைய velocity வந்து சேஞ்ச் ஆகணும், அதோடைய ஸ்பீடு அதிகரிக்கணும் இல்லை குறையணும், இல்லைன்னா அதோடைய டைரக்ஷன் அது மாறணும். ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா தான் அது ஆக்சலரேட்டடாக இருக்குது அந்த பாடி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தி மோஷன் ஆஃப் தி ஸ்டோன் இன் சர்க்குலர் பாத் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அண்ட் கண்டினியூஸ் சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன் இஸ் தி ஆக்சலரேட்டட் மோஷன். நம்ம இதுக்கு முன்னாடி படிக்கும்போது அந்த ஒரு கயிறில் கட்டி வேகமாக சுற்றி அப்படியே விட்டுட்டா ஸ்ட்ரைட்டாக போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. ஸோ அது நம்ம எக்ஸாம்பிளாக என்ன சொன்னோம் அப்படின்னா ஆக்சலரேட்டட் மோஷனில் இருக்குது அந்த ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். கண்டினியூஸாக அதோடைய டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும், அதே மாதிரி கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் அது சுற்றிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இன் திஸ் கேஸ் there must be an acceleration acting along the string directed inwards. ஸோ நம்ம இந்த கல்லை வச்சு சுற்றும் போது அதோடைய ஆக்சலரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நூல் நம்ம கட்டி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் ஸ்ட்ரிங்குன்னு சொல்கிறோம். ஸோ அந்த நூலில் தான் வந்து அந்த நூலில் அந்த ஆக்சலரேஷன், அதாவது அந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்பீட் வந்து நடந்துகிட்டே இருக்கும். அதோடைய டைரக்ஷன் என்னவா இருக்குது அப்படின்னா இன்வர்டில் இருக்கும், உள்நோக்கி இருக்கக்கூடிய மாதிரி தான் அதோடைய டைரக்ஷன் வந்து இருக்குது. விச் மேக்ஸ் த ஸ்டோன் டு மூவ் இன் சர்க்குலர் பாத். அந்த உள்நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கிற அந்த டைரக்ஷனில் தான் வந்து இந்த கல் வந்து சர்க்குலர் மோஷனில் ரவுண்டாக வந்து சுற்றி வருது. திஸ் ஆக்சலரேஷன் இஸ் நோன் அஸ் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். இப்போது டைரக்ஷன் வந்து இன்வர்டில் இருக்கிறதுனால ஸ்டோன் வந்து ரவுண்டாக சுற்றுது, சர்க்குலர் பாத்தில் சுற்றுதுன்னு படித்தோமா. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறோம். இங்கே ஆக்சலரேஷன்ன்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். அந்த ஃபோர்ஸ் இஸ் நோன் அஸ் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இந்த கயிறில் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் அதுதான் வந்து நம்ம சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறோம். Since the centripetal acceleration is directed radically towards the center of the circle, the centripetal force must act on the object radically towards the center. So இந்த centripetal acceleration வந்து சென்டராக நம்ம அந்த சர்க்கிளுக்கு உள்ளே வர மாதிரி இன்வர்ட் மூமெண்ட் இருக்கிறதுனால இந்த ஆக்சலரேஷன் ஃபோர்ஸ் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா அந்த சர்க்கிளுடைய சென்டரில் இருக்கும். அந்த சர்க்கிளுடைய சென்டரில் தான் வந்து இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. Let us consider an object of mass m moving along a circular path of radius r with the velocity v. Its centripetal acceleration is given by. இப்போ நம்ம ஒரு பொருள் எடுத்துக்கிறோம், அதோடைய மாஸ், இங்கே மாஸ் அப்படின்றது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், அந்த ஒரு பொருளில் எவ்வளோ ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸ் இருக்கோ அதுதான் வந்து நம்ம மாஸ், அந்த ஆப்ஜெக்டுடைய மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மாஸை வந்து நம்ம ஸ்மால் எம்மாக எடுத்துக்கிறோம். இந்த பொருள் வந்து இப்போ எப்படி சுற்றிட்டுருக்கு அப்படின்னா சர்க்குலர் பாத்தில் சுற்றிட்டுருக்கு. ஒரு சர்க்கிளுடைய சென்டர்லேருந்து அதோடைய சர்க்கம்ஃபரன்ஸ், அந்த சுற்றி வரக்கூடிய அந்த இடம் வரைக்கும் நம்ம லைன் போடுறோம் அப்படின்னா அதுதான் நம்ம ரேடியஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த ரேடியஸை நம்ம ஸ்மாலாராக எடுத்துக்கிறோம். அது என்ன ஸ்பீடில் இப்போ அந்த ஏதோ ஒரு பொருள் வந்து ரவுண்டாக சுற்றிக்கிட்டு இருக்கு இல்லையா, அது என்ன ஸ்பீடில் சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம வெலாசிட்டின்னு எடுத்துக்கிறோம். என்ன ஸ்பீடில் என்ன டைரக்ஷனில் அப்படின்றது வெலாசிட்டின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அது v. இப்போது இந்த VMR வச்சு சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனுக்கு ஃபார்முலா கொண்டு வரோம். A is equal to v square by r. The magnitude of centripetal force is given by. ஸோ இப்போ மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா F is equal to, அதாவது ஃபோர்ஸ், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனுக்கு தான் A is equal to v square by r. இப்போ வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ F is equal to mass into centripetal acceleration. சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஆல்ரெடி A is equal to v square by r இருக்கு இல்லையா. ஸோ அதை கண்டுபிடிச்சி அதோட மாஸை வந்து மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் கிடச்சிரும். ஸோ F is equal to mv square by r. இங்கே நம்ம மாஸுக்கு பதிலாக என்ன எடுத்துருக்கோம், ஸ்மால் m எடுத்துருக்கோம். ஸோ F is equal to small m. இங்கே நமக்கு சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன்ன்றது v ஸ்கொயர் பை r இல்லையா. ஸோ m இன்ட்டு v ஸ்கொயர் பை r. சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனுடைய ஃபார்முலாவை நம்ம இதில் கொண்டு வந்து அப்படியே சேர்த்திருக்கோம், அவ்வளோதான். ஸோ mv ஸ்கொயர் பை r தான் வந்து நமக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது சென்ட்ரிபிட்டல் பார்த்தோம், இது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் என்னன்னு பார்க்குறோம். இதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. டேக் அ பீஸ் ஆஃப் ரோப் அண்ட் டை அ ஸ்மால் ஸ்டோன் அட் ஒன் எண்ட். ஸோ ஒரு கயிறு எடுத்துக்கிறோம், அதோடைய ஒரு முனையில் நம்ம ஒரு கல் எடுத்து கட்டிட போகிறோம். ஹோல்ட் தி அதர் எண்ட் ஆஃப் தி ரோப் அண்ட் ரொட்டேட் இட் சச் தட் தி ஸ்டோன் ஃபாலோஸ் தி சர்க்குலர் பாத். ஸோ அதே மாதிரி நம்ம அந்த கல்லை கட்டிட்டு
ஒரு கல் இல்லாத பக்கமாக நம்ம கையில் அந்த கயிறை பிடிச்சிட்டு ரவுண்டாக அதை சுற்றுறோம். டு யூ எக்ஸ்பீரியன்ஸ் எனி புல் ஆர் புஷ் இன் யுவர் ஹேண்ட்? ஸோ அப்படி சுற்றும் போது ஏதோ ஒன்று தள்ளுற மாதிரியோ இல்லைனா ஏதோ ஒன்றுத்தில் இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியோ ஒரு ஃபீல் நமக்கு வருதா? In this activity, a pulling force that acts away from the center is experienced. ஸோ இப்படி சுற்றும் போது ஏதோ ஒன்றத்தை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். அவே ஃப்ரம் தி சென்டர், நம்ம சென்டர்லேருந்து ஏதோ ஒன்று இழுக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். திஸ் இஸ் கால்ட் அ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல் அப்படிங்கிறோம். ஏதோ ஒன்று நம்ம சென்டர்லேருந்து நம்ம பிடிச்சிட்ருக்கிற அந்த சென்டர்லேருந்து ஏதோ ஒன்று தள்ளுற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், வெளியே தள்ளுற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். அதுதான் அவே ஃப்ரம் தி சென்டர் அப்படின்னு சொல்கிறோம். வெளியே பிடிச்சி தள்ளுற மாதிரி ஒரு ஃபோர்ஸ், அது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி பாடி அவே ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் சர்க்குலர் பாத் இஸ் கால்ட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். எந்த ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்மளுடைய சென்டர்லேருந்து மூவ் ஆகுதோ அதை வந்து நம்ம சென்ட்ரிஃபியூகல்னு சொல்கிறோம். Thus, centrifugal force acts in the direction which is opposite to the direction of the centripetal force. ஸோ இங்கே centripetal force centrifugal force அப்படின்றது centripetal forceக்கு ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ணோம். இங்கே centrifugal அப்படின்றது நம்ம வெளியில் நம்மளை இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறது centrifugal. centripetal அப்படின்றது உள்நோக்கி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும்போது அது centripetal. Its magnitude is same as that of the centripetal force. Centripetal forceக்கும் centrifugal forceக்கும் மாஸ் மேக்னிடியூட், அதாவது மேக்னிடியூட்னா இங்கே ஸ்பீடு. ஸோ அந்த மேக்னிடியூட் வந்து ஓரளவுக்கு சேமாக தான் இருக்கும். The dryer in the washing machine is an example for the application of centrifugal force. நம்ம வாஷிங் மிஷினில் ட்ரையர் யூஸ் பண்ணுறோம். அந்த துணி காய வச்சு கொடுக்கும்போது வேகமாக சுத்தம் இல்லையா? ஸோ அது வந்து இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்லேருந்தான் வந்து ஒர்க் பண்ணுது. இந்த வெளியே அந்த புல் வந்து வெளியே இருக்கிற மாதிரி, வெளியே தள்ளுற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் ஏற்படுறது சென்ட்ரிஃபியூகல் சொல்கிறோம். ஸோ அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸில் தான் நம்ம துணியெல்லாம் வந்து காயுது. ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ். மோஷனுக்கு ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். நியூட்டன் ஸ்டடிட் த மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அண்ட் கேவ் அ செட் ஆஃப் 3 ஈக்குவேஷன்ஸ். நியூட்டன் மோஷனை வந்து ரொம்ப கிளியராக ஸ்டடி பண்ணி பார்த்துட்டு, அதாவது ஒரு பொருள் என்ன ஸ்பீடில் போகுது, எப்படி போகுது, என்ன டைரக்ஷனில் போகுது, இதெல்லாம் வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணி 3 செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தீஸ் ஈக்குவேஷன்ஸ் ரிலேட் டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் அண்ட் டைம் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அண்டர் மோஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் எதெல்லாம் சொல்லும் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் அண்ட் டைம். அந்த ஒரு பொருள் என்ன ஸ்பீடில் போகுது, எந்த டைரக்ஷனில் போகுது, இந்த டைம் இன்டர்வல்ஸில் எந்த அளவுக்கு இது சேஞ்சஸ் ஏற்படுது, இது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. an object in motion with initial velocity u. இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்றது ஒரு பொருள் மூவ் ஆகிறதுக்கு ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி, ஸ்பீடு, அதுதான் வந்து u அப்படின்னு எடுத்துக்கிறோம். அட்டைன்ஸ் அ ஃபைனல் வெலாசிட்டி v. அது போய் சேரும்போது அந்த லாஸ்ட்டாக வரக்கூடிய வெலாசிட்டி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கும்போது அது v. இன் டைம் t, டைமை t அப்படின்னு எடுத்துக்கிறோம் டியூ டு ஆக்சலரேஷன். அண்ட் ரீச்சஸ் அ டிஸ்டன்ஸ் எஸ். டிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு தூரம் இவங்க போய் அடைஞ்சிருக்காங்களோ அதை எஸ் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. 3 ஈக்குவேஷன்ஸ் கேன் பி ரிட்டன் ஃபார் திஸ் மோஷன். ஸோ இந்த மோஷனை வச்சு, அதாவது இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, எவ்வளோ டைம் இன்டர்வல்ஸில் எவ்வளோ ஆக்சலரேஷன் சேஞ்சஸ் இருக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் இவங்க போய் சேர்ந்துருக்காங்க, இதை வச்சு 3 ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து v இஸ் ஈக்குவல் டு u ப்ளஸ் at. அதாவது இங்கே v வந்து நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா இனிஷியல் வெலாசிட்டியோட ஆக்சலரேஷன் டைம் atயை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு v கிடச்சிரும். அண்ட் எஸ், டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ut ப்ளஸ் ஹாஃப் at ஸ்கொயர். தென் v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. Let us try to derive these equations by graphical method. ஸோ இந்த 3 equations of motions கொடுத்துருக்காங்க, அதை வந்து இந்த கிராஃப் மூலயமா நம்ம டிரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இங்கே 2.8 வந்து நமக்கு என்ன காட்டுதுன்னா shows the change in velocity with time for an uniformly accelerated motion. இங்கே சேம் இன்டர்வல்ஸ் ஆஃப் வெவ்வேறு இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் சேம் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மோஷனை தான் வந்து யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். ஸோ அந்த யூனிஃபார்மாக போய்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கக்கூடிய யூனிஃபார்ம் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டுடைய மோஷனை வச்சு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் பார்க்க போகிறோம். த ஆப்ஜெக்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி பாயிண்ட் டி இன் த கிராஃப். நம்ம இந்த கிராஃபில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பொருள் வந்து இப்போது
ஸ்டார்ட் ஆகுது ஒரு இடத்துல இருந்து, ஒரு காரோ இல்லை சம்திங் ஏதோ ஒன்று டி அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா வித் வெலாசிட்டி u. இங்கே u அப்படின்றது இனிஷியல் வெலாசிட்டி. ஸ்பீட் வந்து நம்ம நகர ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல இருந்து தானே அதிகரிக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் அந்த காரோ பஸ்ஸோ மூவ் ஆகிறதுக்கு ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி வந்து நம்ம இனிஷியல் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். ஸோ அது u. இட்ஸ் வெலாசிட்டி கீப்ஸ் இன்க்ரீஸிங் அண்ட் ஆஃப்டர் டைம் t it reaches the point b on the graph. ஸோ டிலேருந்து ஆரம்பித்து அது அப்படியே நகர்ந்துகிட்டே போகுது. டைமும் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதே மாதிரி அது ஸ்பீடு பார்த்திங்கன்னா, அது டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா பி அப்படிங்கிற இடத்த போயிட்டு சேருது. இந்த கிராஃபில் பார்த்திங்கன்னா டி எங்கே இருக்குது பாருங்கள், பி எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஓகே, தென் த இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு, இங்கே இனிஷியல் வெலாசிட்டின்றது நமக்கு யூ. வண்டி ஸ்டார்ட் பண்ணும் போது என்ன வெலாசிட்டியில் இருக்குது அப்படின்றது தான் யூ. ஸோ ஓடி, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், இனிஷியல் வெலாசிட்டியை ஓடி அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் வந்து இஏ. இந்த பக்கம் நம்ம கிராஃபில் எடுத்துக்கிட்டோம், இந்த ரைட் சைடு கிராஃபில் எடுத்துக்கிட்டோம்னா இஏ. அதே மாதிரி ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வந்து வி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கே ஃபைனல் வெலாசிட்டின்றது அது கடைசியாக போய் சேர்ந்தப்போ என்ன ஸ்பீடில் இருந்தது அப்படின்றது தான் ஃபைனல் வெலாசிட்டி. இங்கே ஃபைனல் வெலாசிட்டி வந்து நமக்கு வி. லெஃப்ட் சைடு கிராஃபில் பார்த்திங்கன்னா ஓசி அப்படின்றது தான் நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ சி அப்படிங்கிற இடத்த போய் அது ரீச் ஆகுது. ரைட் சைடு எடுத்துக்கிட்டோன்னா இபி அப்படின்றது தான் அதோடைய ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ அது எல்லாமே ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம். ஓசி இஸ் ஈக்குவல் டு இபி. அதே மாதிரி இனிஷியல் வெலாசிட்டி ஓடி இஸ் ஈக்குவல் டு இஏ. டைம் டி இஸ் ஈக்குவல் டு ஓஇ இஸ் ஈக்குவல் டு டிஏ. ஸோ இங்கே நம்ம டைம் கிராஃபில் எக்ஸ் ஆக்சஸில் பண்ணியிருக்கோம். ஓஇ தான் வந்து நமக்கு டைம் இல்லையா, அதுக்கு பேரலாக இருக்கக்கூடிய லைன் பார்த்திங்கன்னா டிஏ. ஸோ இதுவும் அதுவும் ஈக்குவல். ஓஇ இஸ் ஈக்குவல் டு டிஏ. In graph we know that AB is equal to DC. ஸோ நம்ம கிராஃபில் பார்க்கும்போது நமக்கு தெரியும் ஏபி அப்படின்றதுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா டிசிக்கு ஈக்குவலாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் நமக்கு v is equal to u plus at. அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இல்லையா, ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த ஒவ்வொரு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் படிக்கும்போது இந்த கிராஃபை யூஸ் பண்ணி பக்கத்தில் சின்னதாக ட்ரா பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் படிங்க, அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. பை டெஃபினேஷன் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ரேட் இன் சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். டெஃபினேஷன் படி நம்ம ஆக்சலரேஷன் அப்படின்னா என்ன படித்தோம் அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இன் டைம்னு படித்தோம். ஸோ இங்கே சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படின்றது என்னென்னா ஃபைனல் வெலாசிட்டியோட இனிஷியல் வெலாசிட்டியை நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஃபைனல் வெலாசிட்டி வந்து நமக்கு யூ, இனிஷியல் வெலாசிட்டி வந்து நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி வந்து நமக்கு வி, இனிஷியல் வெலாசிட்டி வந்து நமக்கு யூ இல்லையா, அதோட டைமை டிவைட் பண்ணுறோம். அப்போது இந்த கிராஃப் படி பாருங்கள், நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி அப்படின்றது என்னது, ஓசி தான் நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி. அதோட எதை மைனஸ் பண்ணுறோம், இனிஷியல் வெலாசிட்டி. அதாவது ஓடி தான் நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி. வண்டி ஸ்டார்ட் ஆகும்போது இருக்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, போய் ரீச் ஆகும்போது என்ன ஸ்பீடில் இருக்கோ அதுதான் வந்து ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ அதோட இப்போ நம்ம டைமை வந்து டிவைட் பண்ணுறோம். இங்கே நமக்கு டைம் அப்படின்றது ஓஇ தான் வந்து நமக்கு டைம். அப்போ இங்கே ஓசி மைனஸ் ஓடி அப்படின்றது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டிசி நமக்கு கிடைக்கும். ஓசியோட ஓடியை மைனஸ் பண்ணிடுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு என்ன இப்போ கிடைக்குது, டிசி கிடைக்குது. டிவைடட் பை ஓஇ, அதாவது டைமை டிவைட் பண்ணுறோம். இப்போ ஆக்சலரேஷன் நமக்கு வேணும். ஆக்சலரேஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு டிசி பை டி. ஓஇ அப்படின்றது நமக்கு டைம் தானே, ஸோ அதை வந்து ஓஇக்கு பதிலாக என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா டைம் போட்டிருக்கோம். இப்போது நமக்கு டிசியை இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். ஸோ இங்கே டிசி எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஏபிக்கு ஈக்குவலாக இருக்குது. இங்கே ஏபியும் டிசியும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏடி அப்படின்னு சொல்கிறோம், ஆக்சலரேஷன் டியூ டு டைம். ஃப்ரம் தி கிராஃப் நமக்கு இபி எங்கே இருக்குது பாருங்கள், இபி இஸ் ஈக்குவல் டு, இபி எதுக்கு இப்போ ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இஏ ப்ளஸ் ஏபி. இஏவியும் ஏபியும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு இபி அப்படின்றது நமக்கு கிடச்சிரும். ஸோ இங்கே நமக்கு v ஃபைனல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு இங்கே இஏ அப்படின்றது என்ன அப்படின்னா நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி u ப்ளஸ் ஏபி அப்படின்றது நமக்கு என்னது அப்படின்னு பார்த்தா ஏடி, ஆக்சலரேஷன் டியூ டு டைம். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி v இஸ் ஈக்குவல் டு u ப்ளஸ் ஏடி. ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி வெளியே கொண்டு வரும், அவ்வளோதான். திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், அதாவது எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். இங்கே எஸ்ன்றது எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதா நமக்கு
எஸ். ஃப்ரம் தி கிராஃப், ஸோ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனுக்கும் இந்த கிராஃபை வச்சுக்கிட்டே நீங்கள் படிங்க, அப்போ தான் ஈஸியாக புரியும். ஃப்ரம் தி கிராஃப் த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை தி ஆப்ஜெக்ட் டியூரிங் டைம் t இஸ் கிவன் பை தி ஏரியா ஆஃப் குவாட்ராங்கிள் DOEB. ஸோ எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க, DOEB. ஸோ இந்த DOEB எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, இதில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் நமக்கு இருக்குது. ஏற்கனவே நம்ம டிஸ்டன்ஸ் படிக்கும் போது நம்ம இந்த விஷயத்தை படித்தோம். ஸோ அதை அப்படியே ரீகாலும் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ், இப்போது DOEBன்றது நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் இது. ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்றது என்ன வரும், ஏரியா ஆஃப் குவாட்ராங்கிள் DOEB உடைய ஏரியாவை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது புரியும். ஸோ இங்கே குவாட்ராங்கிளில் நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இங்கே ரெக்டாங்கிள் அப்படின்றது என்னென்னா ODEA, அதோட ட்ரையாங்கிள் என்னென்னா DAB. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு ஏரியா ஆஃப் குவாட்ராங்கிள் நமக்கு கிடச்சிரும். ஸோ இங்கே ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா L இன்ட்டு B. ஸோ AE இன்ட்டு OE. ஸோ லென்த் இன்ட்டு பிரெத் நம்ம எடுத்துக்குவோம் நம்ம ரெக்டாங்கிளுடைய ஃபார்மில். அதே மாதிரி AE இன்ட்டு OE அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ட்ரையாங்கிள் பார்த்திங்கன்னா ஹாஃப் இன்ட்டு L இன்ட்டு B, ஹாஃப் BH இல்லைனா L இன்ட்டு B, ஹாஃப் இன்ட்டு BHன்னு படிக்கணும் நம்ம ட்ரையாங்கிளுடைய ஃபார்முலா. ஸோ ஹாஃப் இன்ட்டு ABன்றது நமக்கு ஹைட்டு, DAன்றது L லென்த்து. ஸோ ஹாஃப் L இன்ட்டு H. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் DOEA ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் DAB. ஸோ இங்கே ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் DOEA அப்படின்றது, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படின்றது நமக்கு L இன்ட்டு B. ஸோ இங்கே AEயை வந்து B, OEன்றது L. ஸோ L இன்ட்டு Bயை ஃபார்முலா வச்சுக்கிட்டு இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் DABன்னும் போது ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் தான் வந்து நமக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ ஹாஃப் இன்ட்டு இங்கே பேஸ் பார்த்திங்கன்னா ஹைட் பார்த்திங்கன்னா AB அண்ட் பேஸ் பார்த்திங்கன்னா DA. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போது AE இன்ட்டு OE அப்படின்றது எதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா UT அப்படின்னு சொல்லி, அதாவது இனிஷியல் வெலாசிட்டி இன்ட்டு டைமாக எடுத்திருக்காங்க. இங்கே AB அப்படின்றது என்னென்னா இனிஷியல் வெலாசிட்டி இன்ட்டு டைம். ஸோ UT அப்படின்னு போட்டிருக்கோம். அண்ட் ஹாஃப் இன்ட்டு ஹாஃப் ஏற்கனவே நமக்கு ஃபார்முலாவில் இருக்குது ட்ரையாங்கிளுடைய ஃபார்முலாவில். ஸோ ஹாஃப் இன்ட்டு ABயை வந்து என்னவா எடுத்திருக்காங்க அப்படின்னா ஏவாக எடுத்திருக்காங்க, DAவை வந்து நமக்கு டைமாக எடுத்திருக்காங்க. ஸோ A இன்ட்டு T ஸ்கொயர். So S is equal to UT plus half AT square. This is the second equation of motion. So இது second equation of motion எடுத்துட்டு வந்திருக்காங்க, அந்த distance கண்டுபிடிக்கிறது. Third equation of motion. We see that the distance covered by the object during time t is given by the area of the quadrangle DOEB. நம்ம second equationல பார்த்தோம் இல்லையா, distance traveled S நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த குவாட்ராங்கிளுடைய ஏரியாவை கண்டுபிடிக்கும் போது நமக்கு டிஸ்டன்ஸ் கிடச்சிரும்னு படிச்சிருக்கோம். அதில் ஒரு ரெக்டாங்கிளும் ஒரு ட்ரையாங்கிளும் இருந்தது, அதை வச்சு டிரைவ் பண்ணிட்டோம். ஹியர் DOEB, இந்த கிராஃபை பார்த்து படிச்சுக்கோங்க, DOEB. ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ட்ரெபீசியம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ட்ரெபீசியமை வச்சு நம்ம கண்டுபிடிக்கும் போது S is equal to, இங்கே மறுபடியும் டிஸ்டன்ஸை தான் எடுத்திருக்காங்க, S is equal to ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் DOEB. ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம்க்கு என்ன ஃபார்முலா இருக்குன்னு பாருங்கள், ஹாஃப் இன்ட்டு சம் ஆஃப் லென்த் ஆஃப் பேரல் லைன்ஸ். சம்முன்னா அடிஷன். அப்போ எதை ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா லென்த் ஆஃப் பேரல் லைன்ஸ்ன்றது என்ன, நம்ம ரயில்வே ட்ராக்கு ரெண்டு லைன் ஒன்றா இருக்கும். ஸோ அதான் வந்து பேரல் லைன்ஸ், ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும், சேமாக போயிட்டே இருக்கும், அது பேரல் லைன்ஸ். ஸோ இந்த இடத்துல நமக்கு பேரல் லைன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் பேரல் லைன்ஸ்னும் போது ODயையும் BEயையும் வந்து பேரலல் லைனாக எடுத்துக்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ அதோட சம், அதோட அடிஷன் இன்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் பேரலல் லைன்ஸ். இந்த ரெண்டு பேரலல் லைனுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து நமக்கு ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் கிடச்சிரும். ஸோ இந்த ஃபார்முலாவை அப்படியே டிரைவ் பண்ணலாம் பாருங்கள். ஹாஃப் ஏற்கனவே இருக்குது, ஸோ ஹாஃப் இன்ட்டு சம் ஆஃப் லென்த் ஆஃப் பேரலல் லைன்ஸுக்கு பதிலாக என்ன போட்டிருக்காங்கன்னா OD போட்டிருக்காங்க, அதோட EBயை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது ரெண்டும் பேரலல் லைன்ஸ் இல்லையா, ODயும் EBயும் நமக்கு பேரலல். அதோட இன்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் பேரலல் லைன்ஸ்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த கீழே இருக்கக்கூடிய பேஸ் லைனுக்கும் அதுக்கு பேரலாக இருக்கக்கூடிய அந்த மேலே இருக்கக்கூடிய லைனுக்கும்
லென்த் எடுத்திருக்காங்க. அந்த லென்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் பேரலல் லைன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து நமக்கு இங்கே OE தான் வந்து நமக்கு அதோடைய லென்த்து டிஸ்டன்ஸ். ஸோ S is equal to half into U plus V. இங்கே வந்து Uன்றது நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி, Vன்றது நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ U plus V. இங்கே U plus V எங்கேருந்து சப்ஸ்டியூட் பண்ணாங்கன்னா இங்கே ODன்றது நம்ம U தானே, ஸோ அதனால் U போட்டிருக்கோம். BEன்றது நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி V கிடச்சிரும், அதனால் அதை வந்து Vன்னு போட்டிருக்கோம். இங்கே OEன்றது நமக்கு டைம் தான் காட்டுது, ஸோ அதை T அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ ஜஸ்ட் அப்படியே அதிலிருந்து இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கொண்டு வரோம், அவ்வளோதான். Since acceleration A is equal to V minus U by T. நம்ம acceleration A என்ன சொல்கிறோம் அப்படின்னா, since acceleration A is equal to V minus U by T or T is equal to V minus U by A. ஸோ நம்ம இங்கே ஆக்சலரேஷன் சொல்லும் போது V minus U, இங்கே Vன்றது ஃபைனல் வெலாசிட்டி, Uன்றது இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ V minus U by டைம், Tன்றது டைம். இல்லைனா டைமை நம்ம டிரைவ் பண்ணும்போது V minus U divided by A அப்படின்னு போட்டுக்கிறோம். ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் S எப்படி சொல்கிறோம் அப்படின்னா half into V plus U into V minus U by A. இது ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த S is equal to half into U plus V into T அப்படின்னு எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த Tக்கு பதிலாக V minus U by Aவை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அண்ட் U plus Vக்கு பதிலாக V plus U அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, இப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஏவை இந்த பக்கம் கொண்டு வரோம். ஸோ 2AS is equal to இந்த ஹாஃப் அப்படின்னு இருக்கிறத இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம். ஸோ ஹாஃபில் கீழே 2 இருக்கு, கீழே இருக்கக்கூடிய 2 வந்து டிவிஷனில் இருக்குது. நம்ம ஈக்குவேஷன் சைனை தாண்டி வரும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். ஸோ 2AS is equal to V ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவில் நமக்கு 2 V இருக்கு இல்லையா, ஸோ V ஸ்கொயர் மைனஸ் 2 U இருக்கிறதுனால U ஸ்கொயர். ஸோ 2AS is equal to V ஸ்கொயர் மைனஸ் U ஸ்கொயர். இங்கே நமக்கு V ஸ்கொயர் தான் தேவை, அதனால் என்ன பண்ணுறோம், V ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். ஸோ V ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு U ஸ்கொயர் ப்ளஸ் 2AS. திஸ் இஸ் த தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். கிராஃபை வச்சு கம்பேர் பண்ணி படிங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். The speedometer of an automobile. ஸ்பீடோமீட்டர் அப்படின்றது எவ்வளோ ஸ்பீடில் நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2-வீலரில் கார்லலாம் இருக்கு இல்லையா, அதுதான் ஸ்பீடோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஆட்டோமொபைல் அப்படின்றது பயணத்துக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லாமே ஆட்டோமொபைல்ஸ் தான். measures the instantaneous speed of the automobile. ஸோ அப்போது நம்ம யூஸ் பண்ணுவது இன்ஸ்டன்ட் அப்படின்னா என்னது, உடனே அப்படின்றோமா, அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஸ்பீடோமீட்டர். இன் அ யூனிஃபார்ம் மோஷன் இன் ஒன் dimension, the average velocity is equal to instantaneous velocity. இந்த velocity அப்படின்றது rate of speedன்னு சொல்கிறோம், எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ ஸ்பீடை கடந்து போகிறோம் அப்படின்றத அது velocityன்னு சொல்கிறோம். ஸோ இந்த velocity பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும், அந்த ஆவரேஜும் இந்த instantaneous velocityயும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Instantaneous velocity is also called velocity or instantaneous speed or simply speed. ஸோ இந்த instantaneous velocity, அதாவது அப்போதைக்கு நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போகிறோமோ அந்த வெலாசிட்டியை என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்ஸ்டான்டேனியஸ் ஸ்பீடுன்னு சொல்கிறாங்க, இல்லை சாதாரணமாக ஸ்பீடுன்னு சொல்கிறோம். அதனால அதை நம்ம ஸ்பீடோமீட்டர் அப்படிங்கிறோம். when you go for a ride in a merry-go round, merry-go roundன்றது ரங்கநாட்டியம் சொல்கிறோமா, அதுதான் merry-go round. ஸோ merry-go roundல நம்ம ரைட் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸில் இல்லை திருவிழாக்கள்லாம் நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். you will experience an outward pull as merry-go round rotates about vertical axis. அந்த ரங்கநாட்டியம் பார்த்திங்கன்னா வேர்ட்டிக்கலாக சுற்றுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஹார்ஸ் இதெல்லாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வெளியே வந்து சுற்றுற மாதிரி நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம அதை ஃபீல் பண்ணுவோம். அந்த ஸ்ட்ரெயிட்டாக சுற்றாமல் நம்ம அவுட்டரில் வந்து சுற்றுற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், நம்ம இருக்கிற இடத்த விட்டு நம்ம நகர்ந்து வெளியே வந்து சுற்றுற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வரது இல்லையா, அது வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எனி ஃபோர்ஸ் லைக் gravitational force, frictional force, magnetic force, electrostatic force, etc. may act as a centripetal force. Gravitational force என்றது புவியீர்ப்பு விசை சொல்கிறோம். frictional force என்றது தராயிருது, அந்த 2-வீலர் 4-வீலருடைய டயரும் அந்த கீழே தரையும் பார்த்திங்கன்னா ஃப்ரிக்ஷனல் இருந்தால் தான் அது மூவ் ஆகும், இல்லைனா ஸ்கிட் ஆகும். ஸோ அது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ன்றது மேக்னெட்ஸில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ன்றது எலக்ட்ரிக்கல் ஆட்டம்ஸில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ், அதுதான் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். இந்த எல்லா ஃபோர்ஸுமே வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸாக ஆக்ட் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னா ஒரு பொருள் ரவுண்டாக சுற்றிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து உள்நோக்கி கொண்டு வரக்கூடிய அந்த உள்நோக்கி அதை இழுத்து ரவுண்டாக சுற்ற வைக்கிறதுக்கு உண்டான அந்த ஃபோர்ஸ் தான் வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம்.
நம்ம அந்த மெரிகோ ரவுண்டில் சென்ட்ரிஃபியூகல் பார்த்தோம். நம்ம வெளியே அவுட்டரில் வந்து சுற்றுற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அது சென்ட்ரிஃபியூகல். இது சென்ட்ரிபிட்டல். உள்ளார்ந்து வந்து சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அது சென்ட்ரிபிட்டல். கேன் அ பாடி ஹாவ் ஜீரோ வெலாசிட்டி அண்ட் ஃபைனட் ஆக்சலரேஷன்? இங்கே ஜீரோ வெலாசிட்டின்றது வெலாசிட்டி மொத்தமாக போயிருமா? அதாவது வெலாசிட்டி அப்படின்றதுன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்பீடு வந்து ஒவ்வொரு டைமுக்கும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறது தான் வந்து வெலாசிட்டின்னு சொல்கிறோம். இங்கே ஆக்சலரேஷன்ன்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. இந்த வெலாசிட்டியுடைய மாற்றங்களை தான் வந்து நம்ம ஆக்சலரேஷன் சொல்கிறோம். அப்போது ஒரு பொருளுடைய ஒரு பொருள் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா வெலாசிட்டி ஜீரோ ஆகிட்டாலும் கூட ஆக்சலரேஷன்ன்றது அங்கே இருக்குமா அப்படின்றதான் இங்கே கேள்வி கேட்குறாங்க. அப்போ அதுக்கு ஆன்சர் வந்து எஸ்ன்றாங்க. ஏன்னா when a body is thrown vertically, மேல் நோக்கி ஒரு பொருள் வீசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், upward in space at the highest point, ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு போயிட்டு அந்த பாடி என்ன ஆகும்? ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா the body has zero velocity. ஏன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் அதோடைய வெலாசிட்டி, அந்த ஸ்பீடுடைய மாற்றங்கள் என்ன ஆகும்? அரெஸ்ட் ஆயிரும். ஸோ அங்கே வெலாசிட்டி வந்து ஜீரோ ஆயிரும். பட் ஹேஸ் அன் எலக்ட்ரிசிட்டி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஆனால் ரிட்டன் அது கீழே இறங்கி வருது இல்லையா? அப்போ அந்த இடத்துல ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அங்கே நடக்குது. ஏன்னா காரணம் வந்து கிராவிட்டி, புவி ஈர்ப்பு விசையால் அதுக்கு வந்து ஆக்சலரேஷன் ஃபைனட்டாக இருக்கும். ஆனால் வெலாசிட்டி அதோடைய ஸ்பீடுடைய சேஞ்சஸ் வந்து மாறிடும், ஜீரோவாக ஆயிரும். Thanks for watching Sridevi's Zone.